நான் உங்கள் மினி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரன்னிங் மேரேஜ் வித் மை க்ரஷ் அப்படிங்கிற ஜேக்கோட ரொன்ஷர் தான். ஸோ டைட்டிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அரேஞ்ச் மேரேஜ் பார்த்துருக்கோம், ஃபோர்ஸ்டு மேரேஜ் பார்த்துருக்கோம், சடன் மேரேஜ் பார்த்துருக்கோம். பட் ரன்னிங் மேரேஜ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ள வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இன்ட்ரோ பார்த்தோம்னா ஒயன் வந்து ட்வின்ஸ். ஸோ ஒயன் வந்துட்டு ரெண்டாவதாக பிறந்தா, ஒயனோட அக்கா ஒயனா அப்படிங்கிறவங்க அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிறந்தாங்க. 2 பேருமே ட்வின்ஸ். ஒயனோட அம்மாவுக்கு வந்து ஒயனாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்தை எப்போவுமே அம்மாவுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தானே. ஒயன் வந்துட்டு அதே இதில் ட்வின்ஸ்லாம் ஒரு நிமிஷம் லேட்டாக பிறந்துட்டா. ஆனாலும் அவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்குமான பாண்ட் அதிகம். அதாவது ஒயனா வந்துட்டு அவங்க அம்மா கூட செட்டில்டு, ஒயன் வந்துட்டு அவங்க அப்பா கூட செட்டில்டு. அப்படி தான் இருப்போம். ஒரே ஃபேமிலியில் 4 பேரும் எப்படி இருப்பாங்க. அதே ஜேகே சைட் பார்த்தா ஜேகே வந்து வீட்டுக்கு ஒரே பையன் தான். ஓகே வாங்க அப்படியே ஸ்டோரி கண்டினியூ பண்ணலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா ஒயனோட ஃபேமிலி வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டுருக்காங்க. ஒயன் வந்து ஒரு சாரீ போட்டிருக்கா, ஒயனா வந்துட்டு சுடிதார் தான் போட்டிருக்கா. 2 பேரும் ஒன்றா ஸ்டெப்ஸில் இறங்கிட்டு இருக்காங்க. ஒயனாவோட அம்மா பார்த்துட்டு, ஒயனா செம்மழகா இருக்கடி நீ சுடிதாரில், சோயன் தங்கம் என் கண்ணே பட்டுரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஒயன் வந்து அவள் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவள் இப்போ தான் வெளியே வரா. அவள் ரூம் கீழே தான் இருக்குது. ஒயனோட அப்பா பார்த்துட்டு, ஐயோ என் பிள்ளை பொம்மை மாதிரி இருக்குது. டக்குன்னு எல்லாரும் ஒயனை தான் பார்க்குறாங்க. ஒயன் வந்து சாரி கட்டிட்டு வருவோம். அப்பா அப்படியா இருக்கேன்? ஆமாம் என் பிள்ளைக்குன்னு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொடக்கு எடுக்கிறாரு. ஒயனோட அம்மா பார்த்துட்டு, ஒயனா கூட தான் அழகாக இருக்கான், எங்கன்னா அப்போ மட்டும் அமைதியாக இருந்துட்டு ஒயன் வரும்போது மட்டும் அழகாக இருக்கான்னு சொல்கிறீங்க? என் பிள்ளை பொம்மை மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேன். அதுக்குன்னு இந்த பிள்ளைய நான் நல்லா இல்லைன்னு நான் சொன்னேன்னா? ஒயனாவும் அழகாக இருக்கா அப்படி சொல்லிட்டு ஒயனை வந்து சிலிப்பிட்டு போகிறா. ஐயோ என் தங்கம், போப்பா நீ ஒயன் தானே அழகாக இருக்குன்னு சொன்னால் என்கிட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை வந்து போகிறா. ஒயன் பார்த்து சிரிச்சிட்டு, அவளை பற்றி தெரியல, நீ அவளை சொல்லியிருக்க வேண்டியதானே அழகாக இருக்கான்னு. ஆனால் என் பொண்ணு தான் ரொம்ப அழகாக இருக்கே, என் கண்ணு ஒயனை விட்டு போக மாட்டேங்குதே, நான் தான் ஒயனாவை பார்க்கல. அடி சொல்லிட்டு ஒயன் சிரிக்கிறா. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனும் ஒயனோட அப்பாவும் வந்து கையை பிடிச்சி போயிட்டுருக்காங்க. ஒயனாவும் ஒயனோட அம்மாவும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஸோ ரோட்டில் பார்க்குற நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒயன் ரொம்ப அழகாக இருக்கடி. ஒயனாக்கு அதை கேட்கும் போதே கடுப்பாக இருக்குது. ஏன்னா ஒயனா வந்து ஒயனை விட கொஞ்சம் கலரும் கம்மி, சேம் டைம் அழகும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஒயன் வந்து ரொம்ப ஃபேராக ரொம்ப அழகாக இருப்பாள். அதனால ஒயனாக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஸோ கோயிலுக்கு போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து ஒன்றா ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க. அங்கே போனாலும் எல்லாரும் ஒயனை பார்த்துட்டு தான், ஒயன் நீ அழகாக இருக்குடி, பொம்மை மாதிரி இருக்க, அது இப்போ கண்ணு நல்லா கொழுக்கு கொழுக்குன்னு இருக்குது, பார்க்கவே அவ்வளோ லட்சணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒயனாவை பார்த்தா அவள் அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறா. அத்தை என்கிட்ட பேசாத. என் தங்கம் நீயும் அழகாக தாண்டி இருக்க, ஆனால் அவங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒயன் தானே கண்ணுக்கு தெரியுறா. அப்படி இல்லைடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக அந்த ஃபங்க்ஷன் முடிச்சு எல்லோரும் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தா ப்ரோக்கர் ஃபோட்டோ கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஃபோட்டோ கொடுக்குறாங்க. ஒயனா வந்து அவள் சுடிதார் தானே போட்டிருப்பா. அவள் பாட்டுக்கு ஹாலில் உட்காந்து அந்த ஃபோட்டோஸ் பார்த்துட்ருக்கா. அவளை அவங்க அம்மாவும் சேர்ந்து தான் பார்த்துட்ருக்காங்க. என்னம்மா ட்வின்ஸு ஃபோட்டோலாம் கேட்டால் இவங்க என்னமா இப்படி கொடுத்துட்ருக்காங்க? இந்த ப்ரோக்கர்கிட்ட நான் 1000 தடவை சொல்லிட்டேன்டி, அந்த ஆள் கரும்பு நம்ம பேச்சை கேட்டே தொலைய மாட்டேங்கிறான். எப்போ பார்த்தாலும் சிங்கிளாக பிறந்தவங்க ஃபோட்டோவே கொடுக்குறான். என் பிள்ளைங்கள்லாம் ட்வின்ஸு, நான் சரி ட்வின்ஸ் மாப்பிள்ளை பார்க்கலான்னு பார்க்குறேன், கேரங்க முடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்கரை திட்டிகிட்டே 2 பேரும் ஃபோட்டோ பார்த்துட்ருக்காங்க. ஒயன் போய் சாரீ சேஞ்ச் பண்ணிட்டு அவன் சும்மா நாமளே எப்போ பிடிச்சிட்டு தான் போட்டு வந்து உட்காந்துட்டு, என்னம்மா இந்த புரோக்கர் கம்நாட்டி கொடுத்த ஃபோட்டோ தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. ஒயனா இதை பார்த்துட்டு, என்னம்மா இவனுங்கன்னா நல்லாவே இல்லை கரும்பு இப்படி கொடுக்குறான் அந்த புரோக்கரு அப்படின்னு சொல்லிட்டு ஒயனா வந்து அந்த ஃபோட்டோலாம் ரிஜெக்ட் பண்ணி போட்டு அவன் சும்மா உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கா. ஒயனாவோட அம்மா வந்து வேகமாக போயிட்டு புரோக்கருக்கு கால் பண்ணிட்டு, அவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏம்மா என்னாச்சுமா? நான் எத்தனை தடவை சொல்கிறது ட்வின்ஸ் ஃபோட்டோவாக கொடுன்னு, சிங்கிளாக இருக்க ஃபோட்டோவங்களையும் கொடுத்துருக்க, அந்த ட்வின்ஸும் அழகாகவே இருக்க மாட்டேங்கிறான், கொஞ்சம் அழகாக பார்த்து கொடுத்தா என்ன உனக்கு? இல்லைம்மா இப்போதைக்கு அந்த ஃபோட்டோ தான் வந்திருக்கு, அதான் சரின்னு கொடுத்தேன், நான் இன்னொரு 4-5 ஃபோட்டோஸ் வந்திருக்குமா, நான் வீட்டுக்கு வந்து கொடுக்குறேன். போ அவங்ககிட்ட ஃபோட்டோஸ் வாங்கி வேஸ்ட்டு, காசு தான் தண்டமாக போகுது. இல்லைம்மா நான் பார்த்து கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஃபோன் வச்சிட்டான். ஒயன் அம்மா கொஞ்சம் கடுப்பாக போய் சமைச்சிட்ருக்காங்க. என்னம்மா பண்ணுறது, புரோக்கர் அவங்ககிட்ட இருக்க ஃபோட்டோஸ் தானே கொடுப்பான். ஆமாப்போ என் பிள்ளைங்கெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, மொக்க ஃபோட்டோ கொடுக்குறான் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்சி புரோக்கரை திட்டிகிட்டு இருக்காங்க. ஒயன் சிரிச்சிட்டு அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. ஒயனா பட் நான் அவள் பாட்டுக்கு சோஃபாவில் படுத்துட்டு காலாடி டிவி பார்த்துட்ருக்கா. ஒயனோட அப்பா தான் உள்ள வந்திருப்பார். ஒயனா என்ன பண்ணிகிட்ருக்கா? சும்மா தான்ப்பா டிவி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்பா டிவி பார்த்துட்ருக்கா. ஒயனிங்க தான் அம்மா கூட ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. ஒயனா நீயும் ஹெல்ப் பண்ணலாம்ல, என்னம்மா இப்படி பண்ணுற? இப்போ என்னப்பா உனக்கு நான் படுத்துருக்கிறதுல, உனக்கு நான் படுத்துருக்கல, உனக்கு எது கால் வலிக்குதா?
அவங்க அப்பா அப்படியே பார்க்குறாரு. ஒயன் வந்துட்டு, "ஒயனா இப்ப எதுக்கு நீ கத்துற? அப்பாகிட்ட எதுக்கு கத்துற?" "அப்பா அவன் சும்மா தான்ப்பா பேசுறான்." "இல்லப்பா நீ ஏன்ப்பா மூஞ்ச மாத்துற?" "ஆ அது ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரூமுக்கு போறாரு. ஒயன் அவங்க அம்மா பார்த்துட்டு, "பாரும்மா ஒயன் அப்பாட்ட எப்படி பேசுறான். இப்ப என்ன அவ படுத்துருக்காதுல்ல என்ன அவருக்கு என்ன வலிக்குதா? சும்மா வந்துட்டு என் புள்ள படுத்திருந்தா பொறுக்காது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடுப்பா கத்திட்டு போறாங்க. ஒயனுக்கு வந்துட்டு என்ன இவங்க இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. அவங்க அப்பாட்ட போயிட்டேன். "அப்பா." "ம் சொல்லுவேன்." "என்னப்பா எங்க அப்பா மூஞ்சே மாறிடுச்சு." "மூஞ்சிலாம் மாறலையே." "அப்பா அவங்க அப்படிதானே ஏன் உனக்கு தெரியாதா?" "ஏன்பா ஃபேஸ்லாம் மாத்துற?" "அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒயன். ஆனா உங்க அம்மாவையும் உங்க அக்காவையும் ஷோ ஆனா உங்க அம்மா கூட பரவாயில்லடி. ஏதோ கல்யாணம் ஆயிடுச்சு. அப்பா உன் கூட தான் ஆச்சு." "ஆமா ஆமா என் கூட தான் ஆச்சு." "அப்பா ஆமா ஆமா ஏதோ கல்யாணம் பண்ணிட்டேன். உங்க அக்காவை கட்டி கொடுத்தா தான் இருக்கு." என் அப்பா டான்ஸ் ஆடின்னு போல. இல்லைன்னா அசிங்க அசிங்கமாக திட்டுவாங்க. எங்கள் அப்பா பார்த்துட்டு ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வேறு தலையாட்டிக்கிறீங்க உங்கள் அப்பா ஒன்று. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு சரி விடு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஃபேமிலியே சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் திருப்பி உங்கள் அம்மா உங்கள் அக்கா உட்காந்து ஃபோன் தான் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வந்ததெல்லாம் பார்க்குறது இந்த மாதிரி வேலை தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் கூலாக உட்காந்துருக்கீங்க. இன்றைக்கி வந்து புரோக்கர் கரெக்டாக வராரு. உங்கள் அம்மா புரோக்கரை பார்த்தோன்னே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ட்வின்ஸ் ஃபோட்டோவாக கேட்டால் உங்கள் இஷ்டத்துக்கு கொடுப்பீங்களா உங்கள் இஷ்டத்துக்கு நான் ஃபோட்டோ பார்க்கணுமாயான்றாங்க. புரோக்கர் அப்படியே பார்த்துட்டு இல்லை மேம் அது எக்ஸ்ட்ரா காசு மட்டும் கேட்க தெரியுதுடா நல்லா நொட்டிக்கிட்டு காசை வாங்குறீல மேம் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்தால அப்படியே முழிக்கிறான். ஃபோட்டோ கொடுத்து தொலை உன்னெல்லாம் வச்சுட்டு இப்போ எவ்வளோ வேணும் மேம் ஒரு 500. ஆமாம் சும்மா காசை மட்டும் வாங்க ஒரு நல்ல ஃபோட்டோ காட்டிடாத. அவங்க அப்படியே ஒயனாவை பார்க்குறாங்க. ஒயனா தான் அது சொல்லியிருப்பா. இல்லை பாப்பா அது ஆமாம் போங்கம்மா அந்த காசத்துக்கு கொடுமா அந்த ஆளுக்கு சும்மா இரிட்டேட் பண்ணுறான் ஒரு நல்ல ஃபோட்டோ கூட காட்ட மாட்டேங்கிறான் லூசு பை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா திட்டிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோலாம் கொடுத்துட்டு போயிருப்பார். உங்கள் அக்கா அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு மா இந்த ஆள் என்னம்மா இப்படி கொடுத்துருக்கான் என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வேமா கிச்சனில் வந்து பார்க்குறாங்க. அதில் ஒன்று கூட ட்வின்ஸ் ஃபோட்டோ இல்லை எல்லாம் சிங்கிள் சிங்கிளாக இருக்க ஃபோட்டோ. என்னம்மா இது இந்த ஆள் கொடுத்துருக்கான் தெரியலையே இரு அம்மா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணி கேட்டா என்ன மேம் சொல்கிறீங்க இல்லையே அதில் 4 ட்வின்ஸ் ஃபோட்டோ தானுச்சு. யோ 8 ஃபோட்டோ இருக்கியா அந்த 8 வந்து ட்வின்ஸ்லாம் கிடையாதுங்க என்னையா நீ பண்ணுற ஒரு வேலை கூட உருப்படியாக செய்கிறதில்ல காசை மட்டும் வாங்குறான். இல்லைம்மா அது ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்த்துட்டு ஐயோ இல்லைம்மா இது மாறி வந்துருச்சு என்ன தானா போனி ஃபோனை வை சும்மா கடுப்பை கலப்பிக்கிட்டு வயனா அந்த ஃபோட்டோ தூக்கி போட்டு போய் வேலையை பாரு வந்தால் லூசு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. வயனா அதுக்கப்புறம் போய் ஃபோனில் உட்காந்து மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கா. ஒயன் வந்து உட்காந்து சும்மா ஃபோன் பார்த்துட்டு இருப்பா. இந்தாடி ஒயன் என்ன பண்ணிகிட்ருக்க? சும்மா தான் ஃபோன் பார்த்துட்ருக்கேன். எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோனை பார்க்குறது தான் உனக்கு வேலையாவும் உனக்கு வீட்டில் வேறு வேலை வெட்டியே இல்லையா? அப்படியே ஒயன் வந்து பார்த்துட்டேக்கா வா இந்த பாத்திரத்தை கழுவி இந்த வீடை கூட்டி துணியை துவைப்போம் மடிப்போம் எந்த வேலையும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் இந்த சோஃபாவில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு பிள்ளையா அணியலாம் சரிமா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து அந்த ஹெட்செட்டை எடுத்து போடுறா. எப்போ பார்த்தாலும் இந்த செவுட்டு மிஷினை வேற காதில் மாற்றி அந்த ஹெட்செட் நான் ஒட்டக்க போகிறேன் பாரு. அப்படியே ஒயன் திரும்பி பார்த்தா ஒயனை அவப்பட்டு கூலாக ஹெட்செட் போட்டு ஃபோன் பார்த்துட்ருக்கா. அவ்வளோ ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நம்மளை மட்டும்தான் வந்து நொட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயனுக்கு காண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் போய் பாத்திரத்தை கழுவிட்டுருக்கா. வயனா என்னம்மா வரீடி இந்த கடைக்கு போயிட்டு வரலாம் அந்த புதுக்கடை திறந்துருக்காங்களா அங்கே ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு சொன்னாங்கடி இந்தா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை டக்குன்னு இருந்துச்சு அவங்க அம்மா கூட கடைக்கு போயிட்டான். ஒயனுக்கு செம்ம காண்டாக இருக்குது நம்மளை மட்டும் வேலை செய்ய சொல்லிட்டு அவங்க மட்டும் ஊர் சுற்றுறாங்களேன்னு. ஒயன் வீட்டு வேலை எல்லாம் செஞ்சிட்ருக்கான். அப்போ பார்த்தா ஆல்ரெடி அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட்டிருப்பாங்கல்ல அதெல்லாம் அப்படியே கிடக்கு. இந்த ஃபோட்டோஸை கூட எடுத்து வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து அதில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கா. ஒவ்வொன்றா ஆர்டர் அடிக்கிட்டுருக்கா. அவங்க அம்மா ஆல்ரெடி கத்திருப்பாங்கள்ல இந்த ட்வின்ஸ் ஃபோட்டோவே இல்லைலாம் வேஸ்ட்டுன்னு. ஒயன் வந்துட்டு அதனால சரி இதை எடுத்து வைக்கிறது தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ பார்க்குறான். அவள் பார்த்துட்டு அப்படியே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஷாக்கு. அவள் அப்படியே ஜேகேயோட ஃபோட்டோ பார்த்துட்டு உண்மையிலே ஜங்குக்கானா ஜங்குக்கானாவா ஜி ஒயன் என்ன அண்ணன்ற ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒயனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அதுக்கு ஜங்குக்கோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு மற்ற ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிட்டா. ஜங்குக்கோட ஃபோட்டோ பார்த்துட்டே இருக்கா. பின்னாடி திருப்பி பார்த்தா ஃபோன் நம்பர் இருக்குது. ஒயன் வந்து இந்த ஃபோன் நம்பரை பார்த்துட்டு ஜங்கு கூட ஃபோன் நம்பரா இல்லை கண்டிப்பாக மாப்பிள்ளை ஃபோட்டோ கொடுத்தா ஒன்று அவங்க அம்மாவோடது இல்லை அப்பாவோடது தான் இருக்கும். ஜங்கு கூட நம்பரையாக கொடுப்பாங்க. ஆனாலும் ஐயோ இந்த ஃபோட்டோவில் அழகாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னா தமிழில் இருக்கலாம் அந்த ஃபோட்டோ மாதிரி தான் இருக்குது. அந்த ஃபோட்டோ தான் அவள் பார்த்துட்டு ஷோ எவ்வளோ ஸ்டைலாக உட்காந்துருக்கான். அந்த ஷர்ட் பட்டின 2 அட்ட பாவி என்னடா இப்படி கழட்டி விட்ருக்கேன் அட பாவி பயலே அப்போ இந்த ஃபோட்டோ தானே எல்லோரும் கொடுத்துருப்பாங்க. ஐயோ ஜங்குக்கா ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு இருக்கு அவளுக்கு. அப்படியே ஜங்க் ஃபோட்டோ பார்த்துட்டு பையன்
அவன் உன் புருஷனா? நீ இப்படிலாம் திட்ட? ஆ ஆ அழகா இருக்கானே ஜங்குக்கா அடிச்சுட்டு எனக்கு இப்போ மைண்ட் ஃபுல்லாக ஜங்குக்கா ஜங்குக்கா ஜங்குக்கா. வீட்டு வேலை எல்லாம் முடிச்சிட்டா. ஜங்குக்கோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு ரூமுக்கு ஓடிட்டான். கால் பண்ணுவோம்மா? கால் பண்ண யார் எடுப்பான்? ஜங்குக்கா ஜங்குக்கோட அம்மாவா? ஆனால் வீட்டில் கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது. அவன் டக்குன்னு அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி லீனா உன்கிட்ட ஜங்குக்கோட இன்ஸ்டா ஐடி இருக்கா? ம் என்கிட்ட எப்படி ஜங்குக்கோட இன்ஸ்டா ஐடி இருக்கும்? இல்லை நீ ஜங்குக்கோட ஃப்ரெண்டை தானே லவ் பண்ணுற, அதான் கேட்குறேன். ஜங்குக்கோட இன்ஸ்டா ஐடி இருக்கான்? ஜங்குக்கோடது இல்லை என் ஆளோடது இருக்குது. வேணா இரு நான் ஜங்குக்கோட ஐடியை தேடி கண்டுபிடிச்சி தரேன். சரி அடிச்சுட்டு எனக்கு ஹாப்பி. ஆமாம் இப்போ எதுக்கு உனக்கு ஜங்குக்கோட ஐடி? அது ஜங்குக்கோ பொண்ணு பார்க்குறாங்க போலடி. ஜங்குக்கோட ஃபோட்டோ இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. அதான் சடனாக எனக்கு ஜங்குக்கு பார்க்கணுன்னு தோணுச்சு. அதான் சரி இன்ஸ்டா ஐடி கேட்டான். என்ன மேடம் மாப்பிள்ளைக்கு ஓகே சொல்லிட்டீங்களா? ஏண்டி நீ வேற வயநாடு ட்வின்ஸை தான் கல்யாணம் பண்ணின்னு சொல்லிகிட்ருக்கா. எங்கள் அம்மாவும் அதையும் சொல்லிகிட்ருக்காங்க. வயநாடுனா லூஸாடி. எப்படி ட்வின்ஸே கல்யாணம் பண்ண முடியும்னு நினச்சிட்ருக்கா அவள். ஆளுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணுவீங்களா? லூஸு மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்கடி உங்கள் ஃபேமிலியில். நான் சொல்லிட்டேன் ஒரு தடவை கம்முன்னு ஆளுக்கு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படியே பண்ணிக்கலான்னு. எங்கள் அம்மா செம்ம காண்டாயிடுச்சு. எனக்கு 2 அடி வேற கிடச்சிது தெரியுமா அதை சொல்லிவிட்டேன். உங்கள் அம்மா ஒரு பைத்தியம் தெரியாத உனக்கு? பைத்தியம் தாண்டி ஆனால் லைட்டாக தான். சரி விடு நீ அதை விட நீ ஜங்குக்கோட இன்ஸ்டா ஐடி அனுப்பு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து வயனுக்கு வந்து அந்த இன்ஸ்டா ஐடியை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டான். வயன் அந்த ஐடியை ஃபோனில் வச்சுட்டு ஷோ ஜங்குக்கா என்னடா டிபியில் இவ்வளோ அழகாக இருக்கு, ஐயோ ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன் நீ, ஐயோ இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வயன் அதை பார்த்துட்டே இருக்கா. அவளுக்கு வந்து ஃபாலோ கொடுக்கணும் வேறு தோணுது. அது வந்து பப்ளிக் ஐடி தான். ஸோ நிறைய ஃபோட்டோஸ் போட்டிருக்கான். எல்லா ஃபோட்டோஸையும் பார்த்துட்டு பேசலாமா, நம்மளை எப்படி ஞாபகம் இருக்காது, சும்மா பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிகிட்டே இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. சரி பேசலாம் தோணிச்சு. உடனே ஃபாலோ கொடுத்து ஒரு ஹாய் போட்டுட்டான். அதுக்கப்புறம் பெட்டில் உருண்டிகிட்ருக்கா. ஐயோ வயன் என்ன தைரியத்தில் ஹாய் போட்டேன், அவன் எல்லாம் கேட்க போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வயன் உருண்டிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அங்கே நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் கேட்குது. என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டபால் எட்டி பார்த்தான். ஜங்குக்கு தான் ரிப்ளைக்கு ஹாய் போட்டு எப்படி இருக்க வயன்? ஜங்குக்கு என் பேர் தெரியுமா? கடவுளே சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜங்குக்கிட்ட பேச ஆரம்பிச்சிருப்பான். என்ன சடனாக இப்போ தான் உனக்கு என் ஞாபகம் வந்துச்சா? அது சீனியர் இல்லை அது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு அவள் பாட்டு நார்மலாக பேச ஆரம்பிச்சிருப்பான். ஜங்குக்காக பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ஓகே சீனியர் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சேட்டை கட் பண்ணிட்டான். ஐயோ ஜங்குக்கா பேசுகிறான். ஐயோ கடவுளே 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 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செம்ம ஹாப்பி. ஜங்குக்கோட மெசேஜ்லாம் பார்த்துட்டே இருக்கான். எனக்கு ஜங்குக்கா ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து பிடிக்கும். ஆனால் இந்த வயனா 2 பேர் கட்டினா ட்வின்ஸை தான் கட்டணும்னு சொல்லி அப்போருந்து சொல்லிகிட்டே இருப்பான். நான் அதனால ஜங்குக்கிட்ட ப்ரப்போஸே பண்ணல. ஒரு வேளை அவன் ப்ரப்போஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணி இவனை என்கிட்ட பேசாமல் போயிட்டா என்ன பண்ணுறேன்னு. ஆனால் எனக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். எடுத்துட்டு ஓய் அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு நம்ம இதெல்லாம் விஷயத்துருக்கோம் அவன் சேட்டை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஜங்குக்கோட சேட்லாம் படிச்சுட்டே இருக்கான். கரெக்டாக அவங்க அம்மாவும் அக்கா வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்க சவுண்ட் கேட்டணும் ஒயின் கீழே போகிறான். அவங்க சும்மா நார்மலாக எப்பவும் போல் பேசிகிட்டு இருக்காங்க. ஒயினை வந்து கூட உட்காந்து பார்த்துட்ருக்கா. அங்கே பார்த்தா ஒயனாக்கு வந்து 2 ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க. ஒயனுக்கு வந்து ஒரே ட்ரெஸ் தான். அம்மா எனக்கு மட்டும் ஏன் 2 ட்ரெஸ் வாங்கலை? வயனா கூட வந்தால் 2 ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு வாங்கினா. நீ தான் வரல, உனக்கு ஒரு ட்ரெஸ் தான் அதனால வாங்கிட்டு வந்தேன். நான் தான் வரேன்னு சொன்னேன்ல, நீங்கள் தானே வீட்டில் இருந்து வேலை செய்ய சொல்லிட்டு போனீங்க. இப்போ அதுக்கு என்ன உனக்கு அந்த ட்ரெஸ் பிடிக்கலையா? அதையும் வயநாட்டை கொடுத்துரு. எனக்கு அந்த ட்ரெஸ் கலர் தான் பிடிச்சிருக்கு. போடி இதை நான் எனக்கு தான் வாங்கினேன். வயனா நீ தான் அந்த கலரில் ட்ரெஸ் வச்சுருக்கல, எனக்கு தான். உனக்கெல்லாம் தர முடியாது, கிழிச்சு கூட தூக்கி போடுவேன் தவிர என்னால் உனக்கு தர முடியாது, நீ மூடிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வயனா வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறான். அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் ரூமில் வச்சு பார்த்துட்ருக்கான். அந்த ட்ரெஸ்க்கெல்லாம் அழகாக இருந்துச்சு. இப்போ பார்த்தாலும் இந்த வயனா இப்படி தான் பண்ணுறான். அவளுக்கு அழகாக இருக்க கலராக பார்த்து எடுத்துக்கிறோம், எனக்கு மட்டும் சுமாராக இருக்க கலரும் அடிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் கபோர்டில் போட்டுட்டா. அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஜங்குக்கோட ஃபோட்டோ வச்சு பார்த்துட்ருக்கா. வயனை கேட்ட அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு வயன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வயன் பார்க்குறான். ஏதா அம்மா இந்த ஃபோட்டோ உனக்கு காட்ட சொல்லிச்சு. என்னது மாப்பிள்ளை தாண்டி இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வயனை போய் பார்த்துட்டு என்னடி இது நல்லாவே இல்லை இவங்க 2 பேரும், என்ன இப்போ உனக்கு என்ன நல்லா தானே இருக்காங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வயன் போகிறான். வயன் நல்லா தானே இருக்காங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சதா நீ கட்டிக்கோ. அப்படியே வயனை வந்து பார்த்துட்டு இங்கே பாரு நான் முதவே சொல்லியிருக்கேனா எனக்கு இவங்களை பிடிக்கவே இல்லை, பிடிக்கலன்னு தானே சொல்ல முடியும். பிடிச்சா தானே லைஃபு நல்லாயிருக்கும். நீ உனக்கு பிடிச்சதா நீ கட்டிக்கோ.
படி அப்போ அம்மாட்ட பிடிக்கலன்னே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினா வந்து டக்குன்னு பிடிக்கலன்னு இருப்பான். அவங்க அம்மா ஏண்டி நல்லா அதான்டி அவளுக்கு பிடிக்கலையா, சரி விட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஃபோட்டோ வாங்கிட்டு அடுத்து வேறு ஃபோட்டோஸ் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா புரோக்கர் வந்து அந்த ஃபோட்டோலாம் வாங்கிட்டு திருப்பி கொடுத்துருப்பான். அவர் புரோக்கர் கேட்டுருப்பார், ஏன்னா ஒரு ஃபோட்டோ குறையுது அதனால் நானே தின்றுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்திருப்பாங்க. அதனால் புரோக்கர் வந்துட்டு பரவாயில்ல மேம் ஃபோட்டோக்காரனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோயில் அதிர்ச்சி ஓடியே போயிட்டார். தப்பிச்சா போதுண்டா இந்த ஃபேமிலிலேருந்து அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவருக்கு. ஒயின் வந்து அதுக்கப்புறம் திருப்பி ஜங்குக்கு மெசேஜ் பண்ணிகிட்ருக்கா. ஜங்கு கிட்ட அவளுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் சொல்லிட்டேன் இந்த மாதிரி மாப்பிள்ளை ஃபோட்டோ வந்துச்சு, அதில் உங்கள் ஃபோட்டோ நான் பார்த்தேன் அப்படின்னு. ஜங்கு கொஞ்சம் அந்த கிட்டனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஷாக்கு. ஜங்கு அடுத்த செகண்ட் எனக்கு ஜிம்னா வலிக்கு, டே ஜிம்னா என்னடா நம்ம ஸ்கூல் படித்து பார்ப்போம்ல ஒயன் ஸ்கூல் அண்ட் காலேஜில் யார் அந்த ஒயினா ட்வின்ஸு, அதில் அந்த ரெண்டாவது தங்கச்சி தானே சொல்கிறேன், அந்த அழகாக இருப்பாளே, அவன் தான் அவள் வீட்டுக்கு என் ஃபோட்டோ மாப்பிள்ளையாக போயிருக்காண்டா. உன் ஃபோட்டோ மாப்பிள்ளையே தான்டா போக்கும், அப்புறம் என்ன பொண்ணாவா போக்கும், புடா பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஜேக்கு வந்து உங்கள்கிட்ட ஓ அப்படியா பிடிச்சிருக்கா அதனால தான் பேச ஆரம்பிச்சியா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வச்சு அப்படியே கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டா. ஒரு 10 நிமிஷத்துக்கு மெசேஜே வரல. ஜங்கு டக்குன்னு கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாலாம் கால் பண்ணிப்பான். ஒயின் அப்படியே காலில் சொல்லுங்கள் ஜங்கு என்ன சொல்கிறேன்னா அதான் பார்த்தில ஃபோட்டோ பார்த்தில பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படி என்ன சொல்கிறேன்னு கேட்குறேன். அது எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஆனால் ஒயனா 2 பேரும் மேரேஜ் பண்ணால் ட்வின்ஸை தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கா, அதனால இது செட் ஆகாது ஜங்கு. ஓ அப்புறம் மெசேஜ் பண்ணிகிட்ருக்க, சும்மா பேசலான்னு தோணுச்சு. ஓ ஓகே சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஃபோன் வச்சுட்டு ஒயின்ட்ட நார்மலாக பேச ஆரம்பிச்சிருப்பான். ஒயினை நார்மலாக பேசுகிறான். ஆனாலும் ஒயினுக்கு வந்துட்டு ஸோ அவனே ஃபோன் பண்ணி பிடிச்சிருக்கான்னு கேட்டான். கிறுக்கு ஒயன் அவன்கிட்ட போய் என்ன சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அவள் தலையிலையே அடிச்சுக்கிறான். ஒயனுக்கு மனசே ஆகலை. ஐயோ அவனை போய் பிடிக்கலன்னு எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒயனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்தால் ஒயனோட அம்மா வந்துட்டு இன்னொரு ஃபோட்டோ கட்டி பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. ஒயன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா. அவங்க அம்மா ஒயனை திட்டிகிட்டு இருக்காங்க, எந்த ஃபோட்டோ கட்டினாலும் பிடிக்காதுன்னு. ஒயனோட அப்பா பார்த்துட்டு இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்புறம் என்ன அவள் தான் பிடிக்கலன்னு சொல்கிறல சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு. நான் முதல்ல ஆளுக்கு ஒரு பையனை பார்த்து கட்டி வைக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நீ தான் லூஸ் மாதிரி ட்வின்ஸ் பார்க்குறேன் கிறுக்குத்தனமாக பண்ணுறீங்க. ட்வின்ஸ் தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா, ஏன் உங்களுக்கு நாலேஜே கிடையாதா, தனித்தனியாக கல்யாணம் பண்ணி வாழ்ந்தா என்ன, 2 பேரும் ஒன்றாவா வாழ போகிறாங்க. அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க எல்லோரும். ஒயனும் சைலண்ட்டாக இருக்கா. அவங்க அம்மா அதுக்கப்புறம் அவங்க அப்பா கற்றுனதுக்கப்புறம் எதுவும் பேசலை. ஒயனை அவங்க அப்பா பார்த்துட்டு அப்பா சொல்லுவேன், அது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், சாப்பிட்டுட்டு மாடிக்கு வரீங்களா, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுட்ருக்காரு. ஒயனோட அம்மா ஒயனை பார்த்துட்டு என்ன சொல்லணும் அவர்கிட்ட, சும்மாதாம்மா. சும்மாக்கு என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னேன், என்னது, ஒன்றும் இல்லைம்மா சும்மாதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து அவங்க அம்மாட்ட பெருசாக எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் ஒயனும் மாடியில் நின்றுட்டுருக்காங்க. இப்போ 2 பேரும் காஃபி குடிச்சிட்ருக்காங்க. அப்பா சொல்லுவேன், ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன். இன்றைக்கி புரோக்கர் வந்து ஃபோட்டோ மாற்றி கொடுத்துட்டாராம்ப்பா, சும்மா சிங்கிளாக இருப்பாங்கள்ல பசங்க ஃபோட்டோஸ், அது வந்துச்சு. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து பார்க்குறாரு. அதில் நான் சொல்லுவேன்ல ஸ்கூல் படித்தப்ப ஜங்குக்கு என்னோட க்ரஷ்னு. ஆமாம் நீ கூட க்ரஷ்ன்னு சொல்லிட்டு பின்னாடியே சுற்றுவேன். அப்பா சரி சொல்லு. அவனோட ஃபோட்டோ வந்துச்சுப்பா. ஜங்கு கூடதாம்மா. எனக்கு அதை பார்த்தோன்னே வந்துட்டு எனக்கு தான் தெரியுமே, எனக்கு ஆல்ரெடி ஜங்குக்கு பிடிக்கும். எனக்கு இதை பார்த்தோன்னே இன்னும் ரொம்ப பிடிச்சிருச்சுப்பா. எனக்கு அவன்கிட்ட பேசணும் போல் இருந்துச்சான். நான் உடனே ஃப்ரெண்டுகிட்ட இன்ஸ்டா ஐடி வாங்கி அவன்கிட்ட பேசினேன். அவன் எனக்கு கால் பண்ணி உனக்கு ஓகேவான்லாம் கேட்டான்ப்பா. நான் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மூஞ்சே மாறிடுச்சு. உனக்கு அவனை பிடிச்சிருக்காமா? எனக்கு எப்படிப்பா அவனை பிடிக்காமல் இருக்கும், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்ப்பா. என்னப்பா பண்ணுறது? சரி விட்டு நம்ம அம்மாட்ட பேசி கவனம் அவனுக்கு கல்யாணம் பண்ணிச்சிடலாமா? நடக்கும்ன்றியப்பா? நடக்கும், அப்பா பேசுகிறது நடக்கும் சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு வயனுக்கு செம்ம ஹாப்பி. அவங்க அப்பான்ட்டு ஜங்குக்கு ஓகே சொல்லிட்டான்னு சொல்லிட்டு வயன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா வயனோட அப்பா அம்மா அமைதி ரூமில் படுத்துருக்காங்க. ஏண்டி என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்புகிறாங்க. ஏன் ட்வின்ஸே பார்க்கணுன்னு ஆடுற? அது வயனா தான் சொன்னார் 2 பேத்துக்கும் ட்வின்ஸ் பார்த்து ஒரே வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போய்க்கிறோம், 2 பேரும் லைஃப் லாங் ஒன்றா இருப்பணும். எல்லோரும் லைஃப் லாங் ஒன்றாலாம் இருக்க முடியாது. ஒரு வேளை ட்வின்ஸை கல்யாணம் பண்ணால் இருக்கலாம்ல, என்ன இப்போ உங்களுக்கு என்ன அதில் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? இல்லை எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கான்,
என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு, உங்கள் பொண்ணு என்ன நினச்சிட்டு இருக்கா? அவள் பாட்டுக்கு என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லுவீங்களா? அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல மாட்டீங்களா? அவள் என்ன லவ் பண்ணுறாளா? இந்த வயசில் இந்த நாய்க்கு என்னென்ன கேட்குது? அறிவு கட்ட முட்டா பிள்ளை. இப்போ எதுக்கடி இப்படி கொதிக்கிற? அப்புறம் வந்து உங்கள் பிள்ளை என்ன நான் என்ன பேசுகிறேன்னு நீ கேட்டு எப்போ பார்த்தாலும் லூஸு மாதிரி கத்திட்டே இருக்கடி நீ. இப்போ உங்களுக்கு என்ன பார்த்தா லூஸ் மாதிரி இருக்கா? இவ்வளோ நாளாக தெரியல. வாயும் மூடேண்டி. அவங்க அப்படியே சைலண்ட்டாக வந்து பார்க்குறாங்க. இங்கே பாரு, பையனுக்கு அந்த ஃபோட்டோ கொடுத்தால புரோக்கரு, ஆமாம், அதில் ஒரு பையனை பிடிச்சிருக்கான். அது ஏங்க என்னங்க சொல்ல நினச்சிட்ருக்கீங்க? நான் ட்வின்ஸை தான் அவளை கட்டி கொடுத்துப்பேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அவள் என்ன நினச்சிட்ருக்கா? இப்போ எதுக்கு நீ கிறுக்கு மாதிரி கத்திட்டே இருக்க? நீங்கள் வாயை மூடுங்க. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுங்கள் வயன்ட்ட. ட்வின்ஸில் ஒரு பையன் தான் வயனுக்கும் எனக்கும், அவ்வளோதான். என்னாலாம் வந்து வேற ஒரு பையன் நீயா கட்டிட்டு வாழ போகிற? லூஸு மாதிரி பேசாதுடி நீ. நீங்கள் வாயை மூடுங்க. என்னாலாம் முடியாது. ஷோ உங்கள் பிள்ளைய மூடிட்டு இருக்க சொல்லுங்கள். நான் பார்த்து தரேன், மாப்பிள்ளையே கட்டிட்டு போக சொல்லுங்கள். வாழ்ந்தா போதும், அவங்க கூட வாழ்ந்தா போதும். நினைக்கிறவங்க கூட தான் வாழணும்னு இல்லை. எல்லாருக்கும் நடக்கிற வாழ்க்கைலாம் நடக்காது. மூடிட்டு அவங்க பிள்ளைய இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் படுத்துட்டாங்க. என்னோட அப்பாவுக்கு இத்தனை பைத்தியம், ஷி புள்ளையா கட்டிக்க சொன்னால் பைத்தியத்தை கட்டி வச்சுருக்காங்க, எப்படி வந்து சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவருக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவங்க அப்பா வந்து வேலைக்கு போயிட்டாரு. என்னோட அம்மா பையனை முறைச்சிட்டே இருந்திருப்பாங்க. அவர் போனது போது கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? எப்படி அந்த பையன் ஃபோட்டோ பார்க்கலாம்? உனக்கு அதை பிடிச்சிருக்குன்னு போய் உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறா. அப்போ அதுக்காக தான் ராத்திரி கூப்பிட்ருக்கான். பையனை அவங்க அம்மா பார்த்துட்டு, என்னம்மா சொல்கிற? பாரு எப்படி போய் பற்ற வச்சுருக்கான்னு. அவளுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கான், அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறாள். என்ன நினச்சிட்டு இருக்கா இவ? நான் இத்தனை தடவை சொன்ன ட்வின்ஸுக்கு தான் கொடுப்பேன்னு. நாளை முகரையும் பாரு. பையன் பார்த்துட்டு, அம்மா எனக்கு அவர் பிடிச்சிருக்குன்னு அதனால அப்பாட்ட சொன்னேன். இப்போ என்னம்மா ட்வின்ஸு தான் கல்யாணம் பண்ணுன்னு இருக்கான்? எனக்கு தான் அவரை பிடிச்சிருக்குல்ல, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். வயனாவை வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கள். வயனா இருந்துச்சுட்டு இப்போ என்ன உனக்கு என்ன? ட்வின்ஸை கல்யாணம் பண்ணால் என்ன? நம்ம ஃபஸ்ட்டு இதை பேசி தானே வச்சுருந்தோம். நீயும் ஊன்னு சொன்னில, இப்போ என்ன இஷ்டத்துக்கு மாற்றிட்டுருக்க? வயனா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து சின்ன பிள்ளையா இருந்தப்போ ஊன்னு சொன்னேன். இப்போ எனக்கு வந்து அவரை பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட்டே உனக்கு தெரியும் எனக்கு ஜங்குக்கு பிடிக்கும் அப்படின்னு. வயனா முறைச்சிட்டு இப்போ என்ன ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்றியா? ஆமாம், எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஜங்குக்கு பிடிக்குன்னு உனக்கும் தெரியும்ல. எனக்கு ஜங்குக்கு தான் பிடிக்குது. நான் என்ன பண்ணேன்? நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ மாப்பிள்ளை ஃபோட்டோ கட்டியிருப்பீங்க. எனக்கு அவங்க யாரையுமே பிடிக்கல. பட் ஜங்குக்கும்போது எனக்கு பிடிக்குது. அதனால தானே நான் சொல்கிறேன். ஏன்னா உனக்கும் அந்த மாதிரி ஒரு பையனை பிடிக்கும், நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன் ட்வின்ஸை தான் கல்யாணம் பண்ணி புடிவாயத்தில் நிற்கிற? ஒயனா சமகாலில் அவளும் கத்துறா, ஒயனோட அம்மாவும் கத்துறாங்க. ஒயனுக்கு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. அவள் டக்குன்னு டீ டேபிளில் அந்த தள்ளி விட்டுட்டு, எல்லாம் வாயை மூடுங்க. சும்மா எதுக்குடா அந்த வீட்டில் அதுவும் ட்வின்ஸாக எதுக்குடா பிறந்தோன்னு இருக்கு. சி இவர் நினச்சதை கூட நடத்திக்க முடியல. இப்போ எனக்கு பிடிச்ச பையனை கூட நான் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சா நான் ஏன் கல்யாணம் பண்ணணும்? உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பண்ணிக்க வேண்டியது தானே? என்னோட அம்மா வந்து சப்புன்னு வயனை அரைஞ்சிட்டாங்க. ஒரு அளவுக்கு தான் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போகிறாங்க. எனக்கு செம்ம காண்டாக இருக்கும். வயன் அப்படியே வந்து செம்ம காண்டில் இருக்கா. பட் கண்ணில் தண்ணி ஊற்றுது. அவள் ரூமில் வந்து அழுதுட்டு இருக்கும்போது ஜங்குக்கு மெசேஜ் பண்ணுறான். வயனை அழுகையோட ஜங்குக்கு மெசேஜ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அன்றைக்கி நைட் அப்படியே போயிருக்கோம். நெக்ஸ்ட் டே அவங்க அப்பா வயனை பார்த்துட்டு, வயன் ஏன் மூஞ்சிருமா இருக்கு? ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து சைலண்ட்டாக சாப்பிட்டுட்டு அவள் பாட்டி எந்திரிச்சு ரூமுக்கு போயிட்டான். அப்படியே ஒரு 1 வீக் ஆகுது. வயனுக்கு ஒரு மாதிரி மூஞ்சே சரியில்லை. ஒயனோட அம்மா வேற இன்னொரு மாப்பிள்ளை ஃபோட்டோ பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்குன்றாங்க. ஒயனாவும் பிடிச்சிருக்குன்ட்டா. உடனே இந்த பையனை ஃபிக்ஸ் பண்ணிடலான்றாங்க. வயனுக்கு செம்ம காண்டாக இருக்குது. எனக்கு பிடிக்கல. உன்கிட்ட யார் ஒப்பீனியன் கேட்டா? அம்மா எனக்கு பிடிக்கல, நான் தானே கல்யாணம் பண்ணிக்கணுன்றீங்க. எனக்கு அந்த பையனை பிடிக்கல. வேணா அதில் ஒரு பையனை வேணா வயனாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க, நான் பண்ண மாட்டேன். வயனை அப்படியே அழுதுகிட்டே பேசுகிறான். வயனோட அம்மா வந்து வயனை அடிக்கிறாங்க. அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. என்னால் முடியாது. இப்போ என்ன அந்த பார்த்த பையனை தான் பிடிச்சிருக்கோ? சாவடிச்சிருவேன். இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். நான் சொல்கிறவன் தான் உனக்கு. நீங்கள் எதுக்கு என் லைஃப்பில் முடிவு எடுக்கிறீங்க? என் லைஃப்பில் எனக்கு முடிவு எடுக்க தெரியும். அவங்க உடனே வயனை திருப்பி அடிச்சிட்டாங்க. வயனாவும் திட்டுறான், ஏன் இப்படி பண்ணுற அழிவுகிட்டத்தனமானு. வயனுக்கு செம்ம காண்டாக இருக்குது. அவளுக்கு அழுகையாகவும் வருது. வயனை அதுக்கப்புறம் விட்டுட்டான். நைட் வந்து அவங்க அப்பா வராரு. வயனுக்கு மனசே ஆகலை. அப்பா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் படுத்திருப்பாரு. எந்திரிச்சு வந்துட்டு, என்னம்மா டெரஸ் வரீங்களா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெரஸ் வந்துட்டார். அப்பா இங்கே உட்காருங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து டேபிள் போட்டிருப்பாங்க, அதில் வந்து அவர் உட்காந்துருக்காரு. வயன் வந்து அவங்க அப்பா மடியில் படுத்திருக்கா. வயன் கண்ணிலேருந்து அது பாட்டு தண்ணி போயிட்டுருக்கு. வயன் என்னாச்சு என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுப்பிட்டு வயன் ஃபேஸை பார்க்குறாரு. அப்பா ஏன்ப்பா அம்மா அப்படி பண்ணுறாங்க? எனக்கு அந்த பையனை பிடிக்கவே இல்லை. அவங்க பாட்டு நாளைக்கு பொண்ணு பார்க்க வர சொல்கிறேன், அப்பொழுதுதான் அவங்க 2 பேர்த்துக்கு கல்யாணம் அப்படிலாம் சொல்கிறாங்கப்பா. வேணான்னு சொல்லுப்பா. எனக்கு வேணாம்ப்பா இந்த வாழ்க்கையே, எனக்கு வேணாம்ப்பா. என்னோட அப்பா அப்படியே அவனை பார்த்துட்டு, உனக்கு ஜங்குக்கு தான் பிடிச்சிருக்கா? எனக்கு ஜங்குக்கு தான் எப்போவுமே பிடிக்கும். அவனை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த பையனை பிடிக்கவே இல்லைப்பா. நீ வேணா கம்மன் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? எப்படி பண்ண முடியும்? அம்மா ஒத்துக்கவே ஒத்துக்காது. இப்படி தான் நிற்கும், சண்டை கட்டிட்டு நிற்கும். எப்படிப்பா? அப்பா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறான்.
போப்பா அம்மாலாம் ஒத்துக்காது உன்ட்டே சண்டை கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வயனை அழுதுகிட்டே படுத்திருக்கான். அவங்க அப்பா வயனை பார்த்துட்டு, சரி ஒன்றும் அழாத, அப்பா பார்த்துக்கிறேன் சரியா, நீ அழாத, நாளைக்கு உங்கள் பொண்ணு வந்து பார்த்துட்டு போட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு வயனுக்கு மனசே ஆகலை. நெக்ஸ்ட் டே வந்து வயனும் வந்து கிளம்பிட்டுருக்காங்க. வயனா அவ்வளோ அழகாக கிளம்பிட்டுருக்கா, பார்த்து மேக்கப் பண்ணுறான். பட் வயன் மேக்கப்பே போடல. அவளுக்கு அவ்வளோ காண்டாக இருக்கும். வயன் வந்து ஒரு சாரீ கட்டிட்டு நிற்கிறா. அவளுக்கு அவ்வளோ காண்டு, எதுக்கு இது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மூஞ்சே ஒரு மாதிரி வச்சுருக்கா. இப்போ 2 பேரும் வந்து கீழே போகிறாங்க. அந்த ட்வின்ஸ்லேயே வந்து ஒரு பையன் வந்து ரொம்ப அழகாக இருக்கான், இன்னொரு பையன் அதை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் சுமாராக இருக்கான். வயனா பார்த்துட்டு, அம்மா எனக்கு அந்த அழகாக இருக்க பையன்தான் வேணும், சரியா, நீ வயன்ட்ட சொல்லிடு. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வயன்ட்ட வந்துட்டு, வயன் அந்த அங்கே உட்காந்துருக்கான் பாரு இந்த பிங்க் ஷர்ட், அந்த பையன் தான் உனக்கு. வயன் அப்படியே நீ வந்து பார்க்குறான். எனக்கு அந்த பையனை சுத்தமாக பிடிக்கல. அது இன்னொரு பையனாச்சும் கொஞ்சம் நல்லா இருக்கான். அம்மா எனக்கு அந்த இன்னொரு சேனல் உட்காந்துருக்கான்ல அந்த பையன் கூட ஓகே தான், எனக்கு இந்த பையன் வேணாம். இங்கே பாரு பையனை அவன் தான் வேணும்னு சொல்லிட்டான், உனக்கு இவ தான், அவ்வளோதான் அம்மா அப்படின்னு சொல்கிறா. வாயை மூடிட்டு நில்லு, உனக்கு அவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பசங்கிட்ட சொல்லும்போது அந்த 2 பேத்துக்கு வந்து ஓகே தான், சரி ஓகே அப்படின்னு அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒயனா அப்படியே நின்றுட்டுருக்கா. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் ஆனால் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க. ஒயனா வந்து செம்ம ஹாப்பியாக உட்காந்துருக்கா. அவளுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. பையனுக்கு வந்து பட் மனசே ஆகலை. அவளுக்கு அந்த பையனை பிடிக்கவே இல்லை சுத்தமாக. அவள் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்கா. ஒயனடா பாட்டு வயன் வெளியே போடாமா, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒயனா அவங்க அப்பா கூட வெளியே போகிறான். ஒயனா வந்துட்டு எங்கேயோ போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு உட்காந்துருக்கா. ஒயனோட அப்பா வந்து வயன் வந்துட்டு கோயில் தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. வயன் அவங்க அப்பா பார்த்துட்டு, எதுக்குப்பா கோவில், உனக்கு தான் மனசு சரியில்லைல்ல, கோயிலுக்கு வந்தால் எல்லாம் சரியாயிடும். இந்த கோயிலுக்கு நான் நேற்று கூட வந்தேன், எதுவுமே சரியாகல, போப்பா அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து ரொம்ப சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கா. அவங்க அப்பா அப்பா போய் பூஜை சாமான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் போயிட்டாரு. ஜங்குக்கு அங்கே தான் வந்திருப்பான். ஜங்குக்கு வயனை பார்த்துட்டு, வயன் எப்படி இருக்கா, நல்லா இருக்கேன் ஜங்கு, என்ன கோயிலுக்கு, சும்மா தாண்டி கோயிலுக்கு வந்தேன், சரி இன்னைக்கு என்னாச்சு, எனக்கு அந்த பையனை பிடிக்கவே இல்லை. ஜங்குக்கு வயனை பார்த்துட்டு, வீட்டில் சொன்னியா இல்லையா, சொல்லிட்டேன், அம்மாட்டி சொன்னேன் அப்பாட்டி சொன்னேன், அப்பா பார்த்துக்கிறேன்னு சொன்னார், என்ன பண்ணுறேன்னு எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு பிடிக்கவே இல்லை ஜங்கு, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டா. ஜங்குக்கும் ஏன்னா இந்த கொஞ்ச நாளில் பேச ஆரம்பிச்சு அவங்க 2 பேத்துக்கு லவ்வே வந்திருக்கும். ஈவன் ஜங்குக்கு ப்ரப்போஸே பண்ணிட்டான், ஒயினா அக்செப்ட் பண்ணிட்டா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா. ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. ஜங்குக்கு அப்படியே ஃபேஸ் லிஃப்ட் பண்ணிட்டு, எதுக்கு பொண்டாட்டியும் அழுறேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுவேண்ணா, என் கூட வந்துடுறியா, ஜங்குக்கு என்ன பேசுகிற, நான் பாட்டுக்கு கூட வந்தால் அம்மாவுக்கு அப்பாவுக்கு தான் கெட்ட பேர், இங்கே பாரு நீ அடுத்தவங்களை பற்றி யோசிக்காது, உன்னை பற்றி யோசி, ஜங்குக்கு என்னால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது ஜங்கு, சரி அழாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சமாதானம் பண்ணிகிட்டு இருப்பான். கரெக்டாக என்னோட அப்பா வந்துட்டார். வயன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு வயனை பார்த்துட்ருக்கான். வயன் டக்குன்னு ஹக்கை பிரேக் பண்ணும்போது ஜங்குக்கு அப்படியே வயனை ஹக் பண்ணுறேன். ஜங்குக்கு என்ன பண்ணுற, அப்பா அங்கிள் எனக்கு உங்கள் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா. என்னோட அப்பா அப்படியே பார்த்துட்டு, இல்லைப்பா அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. இல்லை அங்கிள் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பார்த்த பையனுக்கு கட்டி கொடுத்தா வயன் ஹாப்பியாக இருக்க மாட்டான், பட் எனக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா வயன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அதனால தான் கேட்குறேன். வயனோட அப்பா பார்த்துட்டு, அது என்னமோ உண்மைதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்காரு. நான் வேணா வயனை கல்யாணம் பண்ணிக்குவா, கூப்பிட்டு வந்து உங்கள் வீட்டில் பர்மிஷன் வாங்கி, கண்டிப்பாக ஆன்ட்டிகிட்ட பர்மிஷன் வாங்கி கட்டிக்க முடியாது, அது எனக்கே நல்லா தெரிஞ்சு போச்சு, நீங்கள் சொல்லுங்கள் நான் வேணா கட்டிக்குவா. வயனோட அப்பா வேணை பார்த்துட்டு, நீ கட்டிக்கப்பா. அப்போ என்ன சொல்கிறீங்க, இப்போயே கூட நீங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பி தான்ப்பா. இப்போயே வாங்க உங்களுக்கு ஓகேவா, எனக்கு ஓகே தான்ப்பா, இப்போயே கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன நீ வேறு, அப்பா என்னப்பா. ஜங்கு அப்படியே உங்கள் அப்பா பார்த்துட்டு, அங்கிள் நான் வீட்டில் பேசிட்டு சொல்கிறேன், சீக்கிரமாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், என்ன என் ஒய்ஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈவன் அவளே அளவிடாமல் பார்த்துக்கோங்க, என் பொண்ணாட்டி அழுவுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டார். நீங்கள் ஷாக்கில் உங்கள் அப்பா பார்த்துட்டு, அப்பா என்ன நீ பாட்டுக்கு ஓகே சரின்ட்டு வரேன், அம்மாட்ட என்ன சொல்கிறது, உங்கள் அம்மாட்ட எதுக்கு சொல்கிற, அப்பா நீ இதெல்லாம் நடக்கவே நடக்காது, நீ வேற அவனுக்கு தேவையில்லாத ஒரு ஹோப் கொடுத்துட்ருக்க, உனக்கு அவனை பிடிச்சிருக்கல, எனக்கு அவனை பிடிச்சிருக்கா, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கானா இது, அப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டே வீட்டுக்கு வரான். ஸோ அன்றைக்கிட்டே அப்படியே போயிடுச்சு. அப்படியே ஒரு 1 வீக் பார்த்தா ஜங்குக்கு வந்து இன்றைக்கி வந்து கோயிலுக்கு கூப்பிட்றான். பையன் வந்துட்டு, இல்லை நானும் வரலப்போ எங்கள் அம்மா வேறு திட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏன்னா ஜங்குக்கு வந்து அடிக்கடி கோயில் கூப்பிட்டுட்டே இருந்திருப்பான். பையன் அடிக்கடி கோயில் போவோம், இப்போ நீ எது கோயில் போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜங்குக்கு நானும் வரல, நீ வான்னு நான் சொன்னேன், ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு வயனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. வயனோட அப்பான்ட்டு, வயன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சிட்டான், கோயில் போகலாமா, கோவிலா
இந்த கோயில் தான் வரியா? சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒயினா அவங்க அப்பா கூட கோயில் வரா. கரெக்டாக ஜங்குக்கு சொன்ன கோயில் தான். 2 பேரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே ஒரு 2 பொண்ணுங்க வந்துட்டு ஒயின் இந்த அந்த மாலை போடு வேமாப்பா. ஒயின் அப்படியே அவங்க 2 பேத்தையும் பார்த்துட்டு ரியா மியா எப்படி இருக்கீங்க? வாடி பேசலாம் டைம் இல்லை. என்னடி பண்ணுறீங்க? அப்பா அப்பா வேறு அங்கிட்டு போயிருக்கார். என்னடி பண்ணுறீங்க? இப்போ இதுக்கடி என் கழுத்தில் மாலை போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒயனை கூட்டு போய் வேமா அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்க. ஒயனுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அங்கே ஓமகுண்டை எரிஞ்சிட்ருக்கு. ஒயனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒயனோட ஃபேமிலி கொஞ்சம் பேர் இருக்காங்க, சொந்தக்காரங்க. அங்கே ஜங்குக்கு மாப்பிள்ளையே உட்காந்துருக்கா. ஒயனை கூட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. ஒயனோட அப்பா வேறு எல்லாட்டையும் வந்துட்டிங்களா, எப்போ வந்தீங்க? ஐயோ சாரிங்க கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு பேசிகிட்டு இருக்காரு. ஒயனுக்கு நிமிஷம் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒயனுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க அப்பா ஒயனை பார்த்துட்டு ஒயன் ஹாப்பியா அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போதே ஜங்கு கரெக்டாக தாலி கட்டுறான். ஒயனுக்கு ஒரு நிமிஷம் இங்கே என்னடா நடக்குது, என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவளுக்கே அவள் கல்யாணம் கொஞ்சம் ஷாக்கில் இருக்குது. கரெக்டாக வந்து ஒயனுக்கு தாலி கட்டும்போது ஒயனோட அக்காவும் ஒயனோட அம்மா வந்து நிற்கிறாங்க. அவங்க 2 பேர் என்ன நடந்துட்டுருக்கு, ஒயன் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஒயனோட அப்பா வந்துட்டு இதுக்கு கத்துற சொந்தக்காரங்களோ ஒன்று தான் பார்க்குறேன். என்னங்க இது வாய முறியாலியா ஏங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க? நீங்கள் சின்ன பண்ணி வச்சுருக்கீங்க ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு வாங்கிட்டு வராங்க. ஒயனோட அத்தை வந்துட்டு இப்போ என்னாச்சு உங்களுக்கு? அப்படியே ஒயனோட அத்தையை பற்றின ஒயனோட அம்மா சைலண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் ரெகட் டைப் தான், அவங்க தான் பேச முடியாது, அடிச்சு போடுவாங்க. இல்லை அது இப்போ என்ன உங்களுக்கு நான் கேட்டேன். ஒயனுக்கு கல்யாணம் ஆச்சு அவ்வளோ தானே, இப்போ எதுக்கு தாமு தூமுன்னு குதிக்கிறீங்க? வாயை மூடிட்டு நிற்கிறீங்களா? நீ எதுவுமே பேச முடியாமல் ஒயனோட அம்மா சைலண்ட்டாக இருக்கிறவங்க நான் போட்டு ஏண்டி கத்துறாங்க. ஆனால் நீ கொஞ்சம் அமைதியாக இரு. உன் பொண்டாட்டிகிட்ட சும்மா நீ வாயிலெல்லாம் பேசிட்டு இருந்தா ஆவே ஆகாது. அவங்ககிட்டலாம் கத்துனாதான் அவன் நீ வாயை மூட்டிட்டு இருனா. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சைலண்ட்டாக போயிட்டாரு. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தான் பொண்ணையும் மாப்பிள்ளையும் வந்துட்டு சாமி கும்பிட கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட போயிட்டாங்க. ஒயனோட அம்மா, ஒயனோட அக்கா, ஒயனோட அப்பா மட்டும் நின்றுட்டுருக்காங்க. ஒயனோட அப்பா வந்துட்டு இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? உன் பிள்ளை ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிற, நீ வேற கூட நிற்கிற சொந்தக்காரங்க, அதுவும் உன் தங்கச்சி, எப்படி இதெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்க நீ? யார் சொன்னோம் உன் பிள்ளை ஓடி வந்து கல்யாணம் பண்ணிச்சுன்னு? எங்க இப்போ என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு என்ன சொல்லுங்கள். நான் தான் எனக்கு கல்யாணம் பண்ணிச்சு, இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிமிஷம் ஷாக்கு. அது இல்லாமல் ஒயின் வந்து ஓடி வந்து உனக்கு கல்யாணம் பண்ணல, ஒரு கூட்டி என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணிச்சிருக்கேன். ஒரு குட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒயனோட அப்பா பார்த்துட்டே இருக்காங்க. ஒயனோட அப்பான்ட்டு இப்போ தான் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அவருக்கு ஒயனை வந்துட்டு ஜங்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பமாக இருக்குது. ஜங்குக்கு வந்து ஓகே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. அதுக்கப்புறம் அவனோட அப்பா என்ன பண்ணியிருப்பானா, ஜங்குக்கோட வீட்டில் போய் சொல்லிட்டாரு இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு விருப்பம் இல்லை, பட் நான் கொடுக்குறேன்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு அது எப்படி சம்மந்தி அப்படிங்கிட்டு இருப்பாங்க. அது அவங்க அம்மா வருவாங்க, ஆனால் அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் வந்துட்டு சரிப்பா எனக்கு பிடிச்சிருக்குன்றாங்க. பொண்ணோட அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, இதுக்கு மேலே என்ன வேணும், சரி கல்யாணம் பண்ணிக்கலாங்கன்னு இருப்பாங்க. ஒயனோட அப்பா பத்திரிக்கை அடித்து சொந்தக்காரங்க எல்லாருக்கும் கொடுத்துருப்பாரு. அம்மிட்டு பேரையும் கூப்பிட்டு மண்டபம் பிடிச்சி ஒரு ப்ராப்பரான கல்யாணம் எப்படி நடக்குமோ அப்படி தான் நடந்திருக்கும். தாலி கட்சிக்கு மட்டும் கோயிலில், பட் அடுத்த ரிசப்ஷன் மண்டபத்தில் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருப்பாரு. ஒயனோட அம்மாட்டையோ ஒயனாட்டையோ ஒன்றுமே சொல்லலை. அவங்க பாட்டுக்கு அந்த இன்னொரு மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்களே அவங்க வீட்டோட பேசிவிட்டு அவங்க பாட்டுருக்காங்க. இவங்க பாட்டு இந்த சரி இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டு ஒயனோட அப்பா போய் சொல்லியிருப்பார் ஒரு டைம், இந்த மாதிரி என்னோட சின்ன பொண்ணுக்கு வந்து உங்களை பிடிக்கலைங்க, சின்ன பொண்ணுக்கு நான் வேறு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுங்க வந்துட்டு ஓகே மூத்த பிள்ளையை மட்டும் நாங்கள் வேணால் எந்த பையனுக்கு கட்டிக்கிறோம், நாங்கள் வேணால் இந்த பையனுக்கு இன்னொரு பொண்ணு பார்த்துக்குறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பிடிக்காத பிள்ளையை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகேன்னு இருப்பாங்க. அவங்க அப்பா வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாமே ப்ராப்பராக ஒரு மேரேஜ் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி பண்ணி தான் ஒயனுக்கு கல்யாணம் வச்சுருப்பாரு. பட் இதில் என்ன முக்கியமான விஷயம், ஒயனுக்கே அந்த மேரேஜ் தெரிஞ்சிருக்காது. ஜங்கு கிட்டே சொல்ல வேணாம்ப்பா, அவள் சொன்னால் வந்துட்டு இல்லை அம்மா ஏதாவது சொல்லுவாங்க, வேணான்னு சொல்லிட்டே இருப்பா, நீ பாட்டுக்கு நார்மலாக பேச போனால் நான் பாட்டுக்கு நார்மலாக இருக்கேன், நம்ம இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கூட்டிகிட்டு வந்து காலையிலையும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. ஒயனோட அம்மா கத்தி கேட்கும் போது எனக்கு கூட எஞ்சி வை செத்துப்போ, ஏங்க இப்படி பேசுகிறீங்க, என் பிள்ளையோட வாழ்க்கை இப்போ உனக்கு என்னடே பிரச்சனை, வாயை மூடிட்டு இருக்கியா, ஃபஸ்ட்டு கத்தாது, எல்லோரும் உண்மையை தான் பார்க்குறாங்க, தயவுசெய்து மண்டபத்துக்கு வா, மண்டபத்துக்கு வந்து வந்தவங்களெல்லாம் வாங்கன்னு கேளு, காலிலேருந்து எல்லாத்தையும் நான் வாங்கன்னு கேட்குறேன், எல்லாரும் எங்கே உன் பொண்டாட்டி எங்கே உன் மூத்த பிள்ளைன்னு கேட்குறாங்க, வாங்க 2 பேரும். அவங்க அம்மா பார்த்துட்டு நான்லாம் வர முடியாது, வராட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ இங்கே பாரு, நீ வந்தினா வீட்டுக்குள்ளே வா, இல்லைனா என் வீட்டுக்கு வராது சரியா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்னவே மிரட்டி பார்க்குறீங்களா, மண்டபத்துக்கு வந்தினா நீ வீட்டுக்கு வரலாம், இல்லைனா நீ வீட்டுக்கு வராத, வேணா நீயும் தான். ஆமாம் வாமா நம்ம மண்டபத்துக்கு போகலாம், இந்த அப்பா என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. ஒயனாக்கு அப்படியே பார்க்க காண்டாகுது. ஏன்னா ஒயனாக்கு வந்து ஜங்குக்கு பிடிச்சிருக்கா, அவள் போய் ஜங்குக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணது ஜங்குக்கு வந்துட்டு எனக்கும் தங்கச்சி தான் பிடிச்சிருக்கோம், உனக்கு பிடிக்கும்னு சொல்லி டீசெண்டாக சொல்லியிருப்பான். அதனால் அவளுக்கு ஜங்குக்கே சுத்தமாக பிடிக்காது. அவள் அதனால தான் வந்துட்டு ட்வின்ஸ் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாள். சிங்கிளாக இருக்க பசங்கள்கிட்ட போய் நான் போய் கேட்டால் அவங்க வந்து என் தங்கச்சி தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க.
அதனால வேணான்னு சொல்லி அவள் அப்படிலாம் முடிவு எடுத்திருப்பா. லூசுத்தனமாக அவள் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்து வச்சிருப்பா. அங்கே வந்துட்டு ஒயனும் ஜங்குக்கு வந்து ஸ்டேஜ் நின்றுட்டுருக்காங்க. 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே ஒயனுக்கு அதை பார்க்கும்போது காண்டாகுது. ஒயனோட அப்பா வந்துட்டு இப்போ நீ எல்லாத்தையும் வாங்கன்னு கேட்குறியா இல்லையா, இதா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் போய் வந்தவங்களெல்லாம் வாங்கன்னு கேட்குறாங்க. பட் அவங்க மூஞ்சி அவ்வளோ காண்டாக இருக்குது. அப்படியே பார்த்தா ஒயனோட அத்தை அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா ஒயன் வந்து ஒரு டைம் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு தானே. அவங்க அத்தை அப்பயே சொல்லியிருப்பாங்க நீ போய் ப்ரப்போஸ் பண்ணுறியா அவனை லவ் பண்ணுறீன்னு. அத்தை போத்தா நீ வேற இப்படி தான் வீட்டில் சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ போய் எப்படித்த கம்முன்னு இருத்த அப்படின்னு சொல்லியிருப்பா. ஃபைனலி ஒயனுக்கு பிடிச்ச பையனே வந்து ஒயன் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தைக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சு ரிலேஷன்ஸ்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஒயனோட வீட்டு ஆளுங்களும் அதுக்கப்புறம் ஜங்குக்கோட வீட்டு ஆளுங்களும் இருக்காங்க. ஒயனோட அத்தை மாமா இருக்காங்க. ஒயனோட அப்பா பார்த்துட்டு ஒயன் வரையா நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் பார்க்குறா. ஜங்குக்கு வந்துட்டு இல்லைம்மாம்மா நான் என் வீட்டுக்கே கூப்பிட்டு போகிறேன். என்ன மாப்பிள்ளை பேசுகிறீங்க நீங்கள், கல்யாணம் அன்றைக்கி முதல் நாள் வந்து பொண்ணு வீட்டுக்கு தானே வரணும், இது என்ன புது பழக்கமாக இருக்குது. இல்லைம்மாம்மா அது அப்படின்னு சொல்லும்போது ஒயனோட அத்தை பார்த்துட்டு அதானே தம்பி, எது என்ன தம்பி புது பழக்கம், நீயும் வயனு வாங்க இங்கே நம்ம வீட்டுக்கே போயிடலாம். இல்லைக்கா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு வந்து ஒயனோட அம்மாவையும் ஒயனாவையும் பார்க்குறான். ஒயனா பார்த்துட்டு என்னாலாம் முடியாது, இவங்களெல்லாம் எங்கள் வீட்டுக்குலாம் கூப்பிட்டு வராதிங்க. ஒயனோட அத்தை பார்த்துட்டு போய மூடு வேணா, பெரிய பிள்ளை மாதிரி பேசுகிறேன்னு நினச்சி நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுகிறேன் காதை கிழிச்சிருவேன் அத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வயனா வந்து அப்படியே முறைச்சிட்டு இருக்கா. இங்கே பார்த்தம்பி அது ஒரு லூசு, நீ அது பேசலாம் கண்டுக்காது, நீங்கள் வீட்டுக்கு வாங்க. இல்லாது நான் என் பொண்டாட்டியை கூட்டு என் வீட்டுக்கு போகிறேன், உன் பொண்டாட்டியை கூட்டு உன் வீட்டுக்கு தான்ப்பா போகணும், அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டுக்கு தான் வரணும். இல்லை அது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறேன். நீங்களும் ஜங்குக்கு பார்த்துட்டு அம்மா வீட்டுக்கு போக வேணாம் நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்றீங்க. உங்கள் அத்தை பார்த்துட்டு என்னடி புருஷன்ட்ட முணுமுணுக்கிற. அத்தை இல்லைத்த நாங்கள் அவர் வீட்டுக்கு போகிறோம் த. என்ன நினச்சிட்ருக்க நீ, இந்த பழக்கத்தை நான் நல்லா மாற்ற முடியாது, நீ மாப்பிள்ளையை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அம்பிட்டு தான் நாங்கள் கூப்பிட்டு போகிறாங்க. ஜங்குக்கோட அம்மா அப்பா வந்துட்டு ஒயனோட அம்மா பார்த்துட்டு அவங்க வேறு ரொம்ப முறைச்சிட்டு நிற்கிறாங்க. இல்லைங்க அது நாங்கள் பொன்னி மாப்பிள்ளையை எங்கள் வீட்டுக்கே கூப்பிட்டு போகிறோம், ரூம் நாங்களே ரெடி பண்ணிக்கிறோமே. அது இங்கே பாருங்கள் முறையெல்லாம் மாற்ற மாட்டோங்க. ஐயோ அதெல்லாம் நாங்கள் ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு இல்லைன்றான். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிச்சு ஜங்குக்கு உங்களையும் வந்து உங்கள் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வராங்க. உங்கள் அம்மாவும் சரி வயனாவும் சரி எங்களெல்லாம் ஆராத்தி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்குன்னு போகிறாங்க. வயனோட அத்தை வந்துட்டு நான் ஆராத்தி எடுக்கிறேன், அவங்க எடுக்காடி என்ன நல்ல மனசு கொண்டவங்க உங்களுக்கு ஆராத்தி எடுத்தா பத்தலையா, நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆராத்தி எடுக்கிறாங்க. வயன் பார்த்துட்டு அத்தை அம்மா காண்டாக இருக்குத, அது இந்த விஷயம்லாம் அம்மாவுக்கு தெரியாது, ஏத்த நீ வேற எப்படி பண்ணுற, நீ வாயை மூடிட்டு இருடி, எல்லாத்தையும் அத்தை பார்த்துக்கிறேன் சரியா, இவனத்தையோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒயனும் சைலண்ட்டாக இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒயனோட ரூமை தான் டெக்கரேட் பண்ணுறாங்க. அங்கே ஒயனாவும் ஒயனோட அம்மாவும் ஒயனோட அப்பாவும் சேர்ந்து டெக்கரேட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க 2 பேர் செம்ம காலில் பண்ணுறாங்க. மூஞ்சி நல்லா வச்சுட்டு பண்ணுங்க, பிள்ளையோட வாழ்க்கையை பற்றி யோசிச்சு பண்ணுவாங்க, கிறுக்கு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒழுங்காக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. தாளுக்கு வந்து வாழ்வை பற்றியும் இப்படி நம்மளையும் மிரட்டுறான். வாலி முகரையும் பாரு, பிள்ளை பச்சிக்கிட்டு எப்படி பண்ணி வச்சுருக்கோம். ஷோயோ வயனா நீ தாண்டி மூத்தவ பார்ட்டி இவங்க எப்படி பண்ணிட்டாங்க. ஷோ நான் வேறு வயனாக்கு வேறு மாப்பிள்ளை போகணும். வயனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு வயனாவை கொஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா பார்த்து இந்த 2 பேரும் அப்புறமா கொஞ்சிக்க மொத்தம் இதை பண்ணுங்க பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செம்ம கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. நைட்டு வந்து சாப்பாடு வந்து என்னோட அத்தை தான் செய்கிறாங்க. நான் அனைலத்துக்கு செய்கிறேன் தான் அந்த அம்மா காண்டில் ஏதாவது செஞ்சு தொலைஞ்சிருப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே செஞ்சுருப்பாங்க. அங்கே வந்து சாப்பாடு போடலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அங்கே பார்த்தா ஜங்கு ஒயன் அதுக்கப்புறம் என்னோட அப்பா என்னோட அத்தை அவங்க ஹஸ்பண்ட் உட்காந்துருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒயனோட அம்மாவும் ஒயனாவும் வராங்க. என்ன வரீங்க, உங்களுக்குலாம் சமைக்கல, போய் சப்பாத்தி போட்டுவாங்க, நான் எனக்கு மட்டும் தான் சப்பாத்தி போட்டேன். ஏன்க்கா எங்களுக்கும் போய் போடுன்னு சொன்னேன், நீ இந்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் அவங்க 2 பேரும் சப்பாத்தி போட்டுட்ருக்காங்க. அம்மா போகிறோம் இந்த ஒத்து என்னமோ எப்படி பண்ணுது, உங்கள் கத்தியை போய் நம்மளால் கேட்டு கூட தர முடியாது, திட்டுவா நம்மளையவே ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அவங்களுக்கு சப்பாத்தி போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து இங்கே வந்தாங்கன்னா ஏதாச்சும் பேச்சு விட்ருவாங்கன்னு சொல்லி அவங்க அத்தை இப்படி பண்ணிட்டாங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒயனையும் ஜங்குக்கு வந்து ரூமுக்கு அனுப்பிட்டாங்க. ஜங்குக்கு ரூமை பார்த்துட்டு ரூம் செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு பொறுக்கி என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கட்டிட்டு நின்றுட்டு இருந்திருப்பான். அப்படியே திரும்பி பார்க்குறான். உனக்கு நம்ம 2 பேர்த்தையும் கல்யாணம் போது தெரியும் தானே. தெரியுமே, அவங்க அப்பா கூட சேர்ந்து நான் எல்லா வேலையும் செஞ்சேன், அப்புறம் ஏன்டா என்கிட்ட சொல்லலை, சர்ப்ரைஸாக இருக்குன்னு நினச்சி மாட்டாடி. சர்ப்ரைஸாக பக்கி பையனே நான் எவ்வளோ பயந்து தெரியுமா, எங்கள் அம்மா அவனுக்கே கட்டி கொடுத்துட்டு போகலாம், ஐயோ போச்சு என் வாழ்க்கைன்னு. இதை நினச்சிருந்தானே கல்யாணத்தை நினச்சி எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பேன் தெரியுமா. சரி விரடி, இப்போயும் ஃபீஸ் அவ்வளோ அழகாக இருக்குது ஹாப்பியாக. லூசு புருஷா சரி சரி வா பொண்டாட்டி ஜங்குக்கா கையை விடு, கம்பெனி இதெல்லாம் இங்கே வேணாம், நம்ம வீட்டில் பார்த்துக்கலாம். என்னடி ஜங்குக்கா கம்மனி இருடான்னு சொன்னால் கம்மனி இருடா. சரி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சைலண்டாக படுத்துட்டான். அந்த ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு வேணுமா வேணாம் நம்ம வீட்டில் பார்த்துக்கலாம்.
சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒயனும் ஜங்குக்கு ஹக் பண்ணி நல்லா தூங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் மட்டும் ஒயனும் ஒயனோட அத்தையும் வந்து கீழே வந்துட்டாங்க. ஜங்குக்கு வந்து நல்லா தூங்கிட்டுருக்கான். அத்தை நான் போய் குக் பண்ணவா? அம்மா எப்படியும் அவர் குக் பண்ணாது இதான் சொல்லும். இன்னைக்கு தான் கல்யாணம் இருக்கு, நீ போய் குக் பண்ணுறியா? கம்மன் இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்து அதெல்லாம் உங்கள் அம்மா சமைச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அங்கே பார்த்தா அவங்க அத்தை சமைக்கவே இல்லை. இந்த அம்மா பாட்டுக்கு உட்காந்துருக்கு. நான் எதுக்கு சமைக்கணும்? அவையே கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் அவள் சமைச்சு தரா அவள் புருஷனுக்கு. நான் அவங்க யாருக்குமே சமைக்க மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருக்கு. அவங்க பையனோட அத்தைக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இந்த ஓடி முறையும் பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. அவங்க அப்பாட்ட போய்ட்டு என்னண்ணா இதெல்லாம் ஷோ டென்ஷன் பண்ணுறாப்பா காலையிலேருந்து முடியல என்னால். சரி இரு நான் போய் சமைக்கிறேன். ஐயோம்மா தயவு செய்து வந்திய நீ அப்பா போய் சமம்மா. நான் இல்லாட்டி ஒயனை தான் சமைக்க சொல்லியிருக்கணும். அது வேற ஒரு நிமிஷம் எனக்கு மாறி இருந்திருக்கும். நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க போய் சமைச்சிட்ருக்காங்க. எங்கள் ஒயனோட அம்மாவும் வந்துட்டு இவனாவும் வந்து வெளியே நின்றுருக்காங்க. ஒயனாவும் 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு பாருமா அத்தை போய் இன்றைக்கி சமைக்குது. உனக்காக ஒரு வெங்காயம் கூட கட் பண்ணி தராதில்ல. இங்கே பாரு இந்த ஒயனுக்கு கல்யாணம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து 2 நாள் செஞ்சிட்ருக்கு. தொத்து இப்படி இருக்கு பாரு. தான் பாருண்டி நம்ம உடம்பு சரினா கூண்டு குழம்பு கிட்ட திட்டுவா. பிள்ளைகள் சமைச்சு தராமல் நீலாம் எதுக்கு இருக்கணும் இப்படி இருக்காங்க அடியோ தீ அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி அவங்க சமைச்சு கொண்டு வந்து வைக்கிறாங்க. இங்கே பார்த்தா ஒயனோட அம்மா வந்து நீயான்னு சமைச்சிக்கோன்ட்டாங்க. ஒயனுக்கும் யூனாக்கும் மட்டும்தான் அவங்க சமைக்கிறாங்க. ஒயனாக்கும் ஏன்னா அவங்க அத்தை வந்து மதியம் சொல்லிட்டாங்க எங்கள் அண்ணனுக்கு எனக்கு சமைச்சு தெரியும், நீ உனக்கும் பிள்ளைக்கு மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேத்துக்கு தான் செஞ்சிட்ருக்காங்க. பார்த்தா அங்கே நல்லா கறியெல்லாம் நல்லா தட்டப்படலாம் செஞ்சுருக்காங்க. மீன் கறி எல்லாம் இருக்குது. என்னம்மா அத்தை இவ்வளோ செஞ்சுருக்கு, நீ என்னமோ சாம்பார் வைக்கிற. அடியே எனக்கு எங்கடி கறி கொடுத்தாங்க, இது பருப்பு தான் வீட்டில் வேறு ஒரு கருமாவும் இல்லை, சாம்பார் தாண்டி நம்ம தின்னாகணும். ஷோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. நான் கம்முன்னு அத்தை கட்சியே இருந்திருக்கலாம். இன்னொரு கறி குழம்பு குடிச்சிருக்கும். ஏண்டி உன் கூட நின்று தாண்டிங்க நான் இப்படி சாம்பார் வச்சுட்ருக்கேன். இவன் நம்ம அத்தை கட்சி போகிறானா கறி குழம்பு அட்டைச்சானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து சாம்பார் தின்னிட்டு இருக்காங்க. ஜங்கு பார்த்துட்டு ஏன் உங்கள் அம்மா சாம்பார் திங்கிறாங்க, எனக்கு ஒன்றும் தெரியும், நீங்கள் சாப்பிடுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சாப்பிட்டுட்ருக்காங்க. சோறு வழியாக எல்லாம் சாப்பிட்டு வந்துருச்சாச்சு. அதுக்கப்புறம் நார்மலாக எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒயனாக்கு வந்து காண்டாக இருக்கா அப்படின்னு ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்கோம். சரி இப்போ கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டான். இந்த பையனுக்கு மட்டும்தான் அழகழகான பசங்களாம் கிடைக்கும் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வயிற்றுச்சலில் பொங்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு வேறு ஒயனோட ஹேண்டை பிடிச்சி விளாண்டுட்டே பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு முன்னாடி தான் அப்பா இருக்காங்க அத்தை இருக்காங்க. என்ன பண்ணுறீ நீ? என் பொண்டாட்டி தானே, உன் பொண்டாட்டி தாண்டா, அதுக்கு இப்படி பண்ணாதரா. ஒயனுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது ஜங்குக்கு பண்ணுற நிறைய விஷயம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே ஒயன் வந்து நான் எங்கள் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆனாத்தையும் எடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே ஒயனாக்கு வந்துட்டு ஷோ இவளுக்கு மட்டும்தான் எல்லாம் நல்லா அமைக்கும், எனக்கு மட்டும் அமையவே அமையாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னோட அம்மா பார்த்துட்டு சரி விடுடி நம்ம பாரு உனக்கும் ஒரு வாரத்தில் கல்யாணம் வச்சிடல, நீ வேற வாயை மூடு, எனக்கு வேற அவனை பிடிக்கும், அவன் கடைசியில் வயனோட புருஷன் போமா அப்படின்னு சொல்லிட்டு வயனை வந்து கடுப்பாக போகிறான். இதுக்கு நான் ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னோட அத்தை பார்த்துட்டு சும்மா உங்கள் மகளை உங்கள் மாதிரியே வளர்த்து வச்சுருந்தீங்கன்னா இப்படி தான் பொங்கிக்கிட்டே இருப்பா. நம்ம மனசு எப்படி இருக்கோ நமக்கு அப்படித்தான் வாழ்க்கை அமையும். இந்த வயனுக்கு அமையதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒழுங்காக நல்லா வளர்த்துருக்கணும், நல்ல மனசு கொண்டு வளர்த்துருக்கணும். எங்கே நல்ல மனசு இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இப்போதுக்கு வெய்யாம்பலையே குறை சொல்கிறா. ரொம்ப தங்கமான பிள்ளை அவள் இங்கே நல்லதுக்கு தானே நினச்சா. வயனுக்கும் அவளுக்கும் ஒரே மாதிரி மாப்பிள்ளை கொட்டிக்கிட்டு நல்லா இருக்கணும். இவங்கெல்லாம் தான் எதையாவது பேசுகிறாங்க. இம்மாவை ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறாங்க. வயன் வந்துட்டு வயனை பற்றி சொல்லிகிட்டு இருக்கா அவள் அப்படி தான் அப்படின்னு சொல்லும்போது ஜங்கு வந்துட்டு போமே பொசிசிவ் அதிகமோ, நீ வேற கம்மனு கார் ஓட்டு ஜங்குக்கா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட வீட்டுக்கு போயிட்டாங்க. ஜங்குக்கோட அம்மாவுக்கு வயனை பார்த்தா அவ்வளோ ஹாப்பி. ஐயோ ஆமாம் மருமகளே, அத்தை வேற உனக்கு காலையிலேருந்து காத்திருக்கு, நீ மதியம் தான் வர. இல்லத்தை காலையிலேயே அத்தை சமைச்சிருந்தாங்க, அதான் சாப்பிட்டு வரோம் லேட் ஆகிடுச்சு. சரிம்மா வா வா அத்தை சமைச்சிருக்கேன், வா நல்லா சாப்பிடுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வயனை போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அன்றைக்கி டே வந்து அப்படியே போயிருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து ஜங்குக்கு வயனை பார்த்துட்டே இருக்கான். என்னடா உனக்கு பிரச்சனை இப்படி குறுன்னு பார்க்குறேன். பொண்டாட்டி நீ தான் நிறுத்து ஜங்கு, வேலைக்கு போகணும், அத்தை வேற உன்னை கூப்பிட்றாங்க, கீழே இறங்கி போடா. போவேலாண்டி, இப்போ எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன் நான் என்னென்ன என் புருஷன் வேலைக்கு போவேனா 1 வீக் என் கூட இருக்கட்டும். ஆஹா சார் பிடுங்க 1 வீக் என் கூட இருப்பீங்களா, வேலைக்கு போடா போடி போடா. சரி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து கிளம்பி கீழே போயிட்டான். ஒயன் கரெக்டாக போகலான்னு போகும்போது அவங்க அப்பா கால் பண்ணுறாரு. சொல்லுப்பா ஒயன் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்ன பண்ணிகிட்ருக்க நீ? இல்லைப்பா அவர் ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்காரு, அதான் கீழே போயிருக்காரு, கீழே போகலான்னு பார்த்தேன்ப்பா. சரி மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? மாப்பிள்ளை நல்லா இருக்காரு. நல்ல மனசு கொண்டவங்களுக்கு நல்ல வாழ்க்கை தான் கிடைக்கும், இப்படி வாயாடு கொண்டவங்களுக்குலாம் எங்கிட்ட இருந்து நல்ல வாழ்க்கை. எதுக்கு வரும் என்னையை குத்தி காட்டுறாராம்? டீ வேற அமைதியாக இருடி,
இவருக்கு அதில் ஒரு வேறு அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேர் இருக்காங்க. அவர் நல்லா ஸ்பீக்கரில் போட்டு நல்லா பேசிகிட்டு இருக்காரு. "ஏ வயன் நான் வரேங்க." "அப்பா அப்பா அவர் கூப்பிட்றாருப்பா." "ஆ சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து கீழே போயிட்டாரு. என் பிள்ளை இருக்க நல்ல மனசுக்கு இந்த நல்ல வாழ்க்கை அவளுக்கு அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம். ஆனால் உன் பிள்ளையும் தான் இருக்கு விஷமா. இது இப்போ உன் பிள்ளையும் தாங்கயா. நீ சும்மா என் பிள்ளைங்கிறத உன் பிள்ளையும் தானே. ஆனால் என் பிள்ளை தான். ஆனால் விஷம் முழுக்க ஒன்றை மாதிரி பார்க்க கூட ஒன்னே மாதிரியே இருக்கா. என்ன தானப்போ ஒழுங்கா நார்மலாக ஒரு மாப்பிள்ளையை பற்றி கட்டி கொடுக்குற வேலையை பாரு. அந்த ட்வின்ஸுக்கு தான் கட்டி கொடுப்பேன். அவன் என்னமோ சரி சரின்ட்டு இப்போ வேணான்றான். ஒழுங்காக வேறு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி கொடுக்குற வேலையை பாரு. எனக்கு மட்டும் இவர் பார்ப்பாரா? இவளுக்கு மட்டும் நான் தான் பார்க்கணுமே, அவர் பார்க்க மாட்டாரா? இப்போ என்ன சொல்கிற நீ? இவளுக்கு நீங்கள் தான் மாப்பிள்ளை பார்க்கணும் நான் சொல்கிறேன். என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு போகிறாரு. இவருக்கு இருக்க திமிரு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே புலம்பிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒயனாக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க. ஒயனோட அப்பா வந்து இந்த மாதிரி விருந்துக்கு வாமான்றாரு. பப்பு பண்ணாலாம் வரல. ஒயன் நீ மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வா, அவளை தான் அப்பா சொல்லிட்டேன் சரியா? அத்தை வர அத்தை வந்து ஆக்கி போடுவா சரியா? நீ மரியாதையாக மாப்பிள்ளையை கூப்பிட்டு வர. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை வந்து ஜங்குக்கிட்ட சொல்கிறேன். ஜங்குக்கிட்ட ஓகே போகலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ 2 பேரும் இப்போ வந்து ஒயனோட வீட்டுக்கு வராங்க. ஒயனும் ஜங்குக்கு வந்து மேட்சாக பிங்க் கலரில் போட்டிருக்காங்க. இந்த ஷர்ட் தான்ட்டு நான் ஃபோட்டோவில் பார்த்தேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு ஜங்குக்கு அந்த ஷர்ட் ஒன்று பார்க்கும்போது. அப்படியா ஃப்ளர்ட் பண்ணாதா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம். சரி சரி உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ள வராங்க. அங்கே வந்துன்னு ஒயனோட அப்பான்ட்டு வா வயன் வா வா வான்றாரு. உடனே நான் பார்த்துட்டு வா வயன் வாங்க மாப்பிள்ள. சரி அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து உள்ள வந்துடா. ஜங்குக்கு பின்னாடின்ட்டு மாமா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மாப்பிள்ளை. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அதான் மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கிறீங்களே உங்களுக்கு தெரியாதா? தெரியும் மாப்பிள்ளை. சரி உள்ள வாங்க 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு வந்து 2 பேர்த்து ஐஸ்கிரீம் போட்டு கொடுக்குறாங்க. மாமா வந்துன்னு இடத்துக்கு ஜூஸ் தான் கொடுப்பாங்க. எங்கள் மாமா பார்த்தீங்களா ஐஸ்கிரீம்லாம் கொடுக்குறீங்க? இல்லை மாப்பிள்ளை வெயில் எவ்வளோ அடித்து கொளுத்துது, அதுக்கு தான் ஐஸ்கிரீம் நல்லா ஜில்லுன்னு இருக்குல்ல. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஐஸ்கிரீம் ஆகிட்டு பண்ணிட்டு அக்கட்டு. என்ன பண்ணுற கும்மாடி ஜங்குக்கா? என்னோட அப்பா வந்து அங்கே உள்ள போயிருப்பாரு. அவங்க தங்கச்சி சமைச்சிட்ருக்கவே இருமா நான் போய் என்னென்னு அத்தைகிட்ட கேட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஜங்குக்கா காட்டு பொண்டாட்டி அங்கே ஒயனா உட்காந்து பார்த்துட்டே இருக்கோம். எனக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கை அமைய மாட்டேங்குது, பட் இவளுக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி அவள் மனசுக்குள்ள போட்டு பொறிஞ்சிக்கிட்டு இருக்கா. ஒயனா அந்த ஆக்காட்டி வாங்கிட்டு ஜங்குக்கா நான் வச்சுட்டேன் சரி ஆக்காட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஆக்காட்டான். 2 பேரும் ஒட்டி கொஞ்சிட்டு இருக்காங்க. அவளுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அவள் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அப்படியே பொறிஞ்சு தள்ளுறா. என்னோட அம்மா பார்த்துட்டு நல்லா தான் இருக்கா. இந்த ஒயனாக்கு தான் என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போகிறாங்க. அப்படியே ஒரு 2 days ஆகுது. இங்கே ஒயனா ஜங்குக்கு கொஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நைட் வந்து இங்கே தான் 2 பேத்துக்கு ரொமான்டிக்காக ஒரு நைட் முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஜங்குக்கு செம்ம அழகாக தூங்கிட்டு இருக்கான். 2 பேரும் வித்தவுட் ட்ரெஸ் எல்லாம் படுத்துருக்காங்க. 2 பேர் மேலேயும் ஒரு பெட்ஷீட் தான் இருக்குது. ஒயனா அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு நைட்டு அப்படி புளி மாதிரி பாஞ்சு தள்ளலாம். அப்படி பகலில் பாரு குழந்த மாதிரி அப்படியே அழகான குழந்த மாதிரியே பொரிச்சு தொங்கிட்டுருக்கான். என் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறான். பொண்ணாட்டி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இல்லைக்கா ஜங்குக்கா ஜங்குக்கா என்ன பண்ணுற நீ என்ன பண்ணுற? என் புருஷனை ரசிக்கிறேன். ஏன் அழகாக தெரிகிறேண்ணா? ரொம்ப அழகாக தெரிகிறடா. நைட்டு நீ பண்ண வேலைக்கு பகலில் பார்க்கும்போது குழந்த மாதிரி இருக்கா. லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே ஒயனா ஹக் பண்ணிக்கிறான். என்னடா ஒன்றும் இல்லை நீ ரொம்ப அழகாக இருக்கேடி பகலில் எப்படி பார்க்கும்போது. ஜங்குக்கா நோ அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ணிட்டு அன்றைக்கி நைட் அப்படியே திருப்பி மார்னிங் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஐயோ ஜங்குக்கா விடுடான்றா. ஸோ 2 பேரும் ஆஃப்டர்நூன் போல் தான் வெளியே வராங்க. என்னோட அத்தை வந்து வெளியே வீட்டுக்கு போயிருப்பாங்க அவங்க வீட்டுக்கு. இங்கே எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது பார்த்து வேலையில் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து ஒரு மாதிரி வெக்கத்தோடு வரும்போது ஒயனை அப்படியே பார்த்துட்டே இருக்கா. ஒயனா வந்து அவங்க அம்மாவுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா சமைக்க. அப்படியே அந்த மிக்ஸி ஜாரை போட்டுட்டு இப்படி செம்ம காண்டு ஆட்டிகிட்டு இருக்கா. அவங்க அம்மா பார்த்துட்டு இதுக்கடி இவ்வளோ காண்டாக இருக்கா? ஒன்றும் இல்லை அதான் இப்போ கல்யாணம் பண்ணிட்டால விடுதே வாழ்ந்துட்டு போகிறோம். உனக்கு என்னடி இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்காத. எப்படியும் அவளை பார்த்துட்டே நான் இருக்கணுமா என்ன நினச்சிட்ருக்க நீ? ஏன் ஒயனா வர வர இப்படி பண்ணுற நீ? அம்மா நீ வாயை மூடுமா. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சைலண்ட்டாக இருக்காங்க. என்னோட அம்மா தான் வந்து சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. ஜங்கு கொண்டு ஒயனை பார்த்துட்டு ஒயன் ஷாப்பிங் போகலாமா? சரி போகலாமே அப்படின்னு சொன்னோடனே 2 பேரும் வந்து ஷாப்பிங் போகிறாங்க. ஒயனாவை கூப்பிடவும் இல்லை ஒயனும் கூப்பிடலாம். ஒயனா வந்துட்டு இப்படி பார்த்துட்டு என்ன கூப்பிட்டா நான் பொண்ணுக்கு இப்போ என்னடி அவள் புருஷனோட அப்புறம் உனக்கு என்னடி? அம்மா நீ வேறு வேறு அவள் சைடே பேசுகிற. ஏன்டி கல்யாணம் ஆனவங்க புருஷன் பொண்டாட்டி தாண்டி போவாங்க, சும்மா ஒன்றையெல்லாமா அழுட்டு போவாங்க. அம்மா முதல்ல என்னை கல்யாணம் பண்ணி வை. அட சீரடி பண்ணி வைக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரின்ட்டாங்க. எங்கே பார்த்தா ஜங்குக்கு வந்து ஒயனுக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறான். ஸோ ஒயன் வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரா. ஒயனை அப்படியே பார்த்துட்டு ஒயன் எனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தியா? ஒயனை அப்படியே பார்த்துட்டு என் புருஷன் கூட ஷாப்பிங் போனால் எனக்கு தான் ட்ரெஸ் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு போகிறா. எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அம்மா
என்னடி நீ நானும் போனால் உனக்கு தெரியும் நிறைய ட்ரெஸ் வாங்குவோம் பட் கம்மியாக தானே வாங்குவோம் விட்டு அப்போ புருஷன் கூட வாங்கிட்டு போகிறோம். ஒயின் வந்து ஒயினாக பார்த்துட்டு எந்த பொடி நான் ஒன்றும் நீ கிடையாது நான் உனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 ட்ரெஸ் கொடுக்குறான். உன் ட்ரெஸ் கலர் காட்டு எது நல்லா இருக்கோ நான் அதை எடுத்துப்பேன். அது எதுக்கு நான் உன்கிட்ட கொடுக்கணும்? என் புருஷன் எனக்கு வாங்கி கொடுத்தது. புருஷன் ஓடுறோம் ஊரில் இல்லாத புருஷன். ஆமாம் ஊரில் இல்லாத புருஷன் தான் எப்படி பார்த்துக்கணும் அந்த ஜங்கு நான் அக்செப்ட் பண்ணியிருக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி புலம்பிட்டே தான் உட்காந்துருக்கான். ஸோ அப்படியே பார்த்தா இன்றைக்கி வந்து ஒயனாவோட மேரேஜ். ஒயனும் ஜங்குக்கு செம்ம ஹாப்பி. அவங்க பாட்டு சுற்றி வந்துட்டு இருக்காங்க. ஒயனோட அப்பாவுக்கு வந்துட்டு ஓகே தான் அவருக்கு வந்து பொண்ணை பிடிக்காதுன்னு இல்லை பட் பொண்ணு கேரக்டர் கொஞ்சம் அவங்க அம்மா கூட சேர்ந்து கொஞ்சம் எத்தக்க பத்தக்கா இருக்கும் அதுதான் பிடிக்காது. பட் பொண்ணை பிடிக்காதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஸோ மேரேஜ்க்கு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு அவ்வளோ அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே மேரேஜும் முடிஞ்சிருச்சு. அன்றைக்கி வந்து வீட்டுக்கு வராங்க. ஜங்குக்கும் ஒயனும் தான் புதுசாக கல்யாணம் மாதிரி இருப்பாங்க. பட் அங்கே ஒயனாவும் ஒயனோட புருஷன் அப்படி சைலண்ட்டாக இருக்காங்க. ஒயனோட புருஷன் ஒரு மாதிரி காண்டான பார்ட்டியாக இருக்கான். ஒயனாவை திட்டிகிட்டே இருக்கான். ஒயனால் திருப்பியே திட்டமில்ல அவங்க அம்மா வந்துட்டு இப்படி எப்படி பேசுவான் இவனை எப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து அவங்க 2 பேத்துக்கு விருந்து. ஸோ ஒயனும் ஜங்குக்கும் வந்திருக்காங்க. ஒயனோட ஜங்குக்கு செம்ம ஜாலியாக அவங்க வேலை சிரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பெண் அந்த கறி உன்னால் திங்க முடியாதா? எனக்கு கறி பிடிக்காது. எனக்கு ஏன் உனக்கு எச்சியலை எங்கே எதுக்கு எடுத்து வைக்கிற? அப்படியே வந்து நிமிந்து பார்த்தா ஒயின் வந்துட்டு ஓகே எனக்கு இந்த கறி வேண்டாம் சரி இங்கே எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். அப்புறம் அவன் எப்படி இருக்கோம் இவன் எப்படி இருக்கோம் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மாதிரி டென்ஷனாகவே ஆகிட்டுருக்கு. அப்படியே டேஸ் போக ஆரம்பிக்குது. ஒயனா எப்போ பார்த்தாலும் ஒயனும் ஜங்குக்கே பார்த்துட்டே இருப்பான். ஏன்னா இவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஒயன் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருப்பான். அவ்வளோ கேரிங்காக ஜங்குக்கு பார்த்துப்பான். ஒயனா வந்துட்டு ஒரு மாதிரி அவள் புருஷன் திட்டிகிட்டே இருப்பான். ஒயனாக்கு இப்போ நிறைய விஷயங்கள் ரியலைஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அவள் நிறைய நேரம் ஒயனா இப்படி தான் பேசுவாள் ஒரு மாதிரி மட்டம் தட்டி என்ன நீலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாள். இப்போ அவளோட புருஷன் அப்படி பேசும்போது தான் ஒருத்தர் மட்டம் தட்டி பேசினா இப்படி தான் இருக்கும் போல எனக்கு கஷ்டமாக இருக்கும். இவன் சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டேங்கிறான் அதுக்கும் திட்டுறான். நானும் எங்கள் அம்மாவும் அப்படி தானே இருந்தோம். என்ன நம்ம செய்கிறோமோ திருப்பி நமக்கும் அதே தான் வருவான்னு சொல்லுவாங்களே கர்மாஸ் போகிறாங்க உண்மைதான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தோணிகிட்ருக்கு. ஒயனுக்கு வந்து இப்போ வந்து 8 மந்த். ஒயனை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவளுக்கு வந்து 3 மந்த் தான். அவளும் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா. ஜங்குக்கு ஒயனை பார்த்துட்டு இவன் இங்கே பாரு ஜூஸ் குடி சரியா நான் போய் ஜூஸ் போட்டுறேன். எங்க இருங்க அதான் அத்தை வந்திருக்காங்கல்ல அத்தை போடுவாங்க அட அமைதியாக இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தா ஒயனோட அம்மாவும் என்னோட அத்தையும் வந்து நின்றுட்டுருக்காங்க. அத்தை கொஞ்சம் நவருக்கு நான் சமைச்சிக்கிறேன். இல்லை மாப்பிள்ள அது இல்லைல்ல அவளுக்கு நான் சமைச்சா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு அவ்வளோ கேரிங்காக ஒயனுக்காக சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கான். அப்படியே இந்த சைட் பார்த்தா ஒயனோட புருஷன் வந்துட்டு ஏன் நீ குக்கரெல்லாம் திங்க மாட்டியா உனக்கு இது உமா பிடிக்கவா இல்லை மூடிட்டு தின்னுன்னு சொன்னேன். எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுறான் இது பிடிக்கலாம் அது பிடிக்கலான்னு. அவங்க அத்தைக்கு அப்படியே பார்க்கும்போது இப்போ கேரக்டருக்கு இப்படிப்பட்ட பையன் தான் கரெக்டு. இப்போ பார்த்தா எல்லாத்தையும் எடுத்து தெரிஞ்சு பேசுவாள் இவளுக்கு இப்படித்தான் அமையணும் இது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணிகிட்டு இருக்கு. என்னோட அப்பாவுக்கு வந்துட்டு ஆமாம் இப்போ கேரக்டருக்கு இப்படி இருக்காது மாப்பிள்ளை தான் கிடைக்கிறது தான் கரெக்டு. இப்போ பார்த்தா எனக்கு இப்படி மரியாதையெல்லாம் பேசுவாள் இப்போ தெரியும் வழி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒயன் வந்துட்டு அங்கே அவள் பாட்டுக்கு ஹாலுக்கு ஜங்கு கூட பேசிகிட்டு இருக்கா. ஒயனை வந்து அவங்க அம்மா கூட நின்றுட்டு மாப்பிள்ளை இப்படிலாம் பேசுகிறாருமா எதுக்கு தான் திட்டுறாரு சரி விடுடி நீ மாற்றிக்கோடி போ உன்ன மாதிரி உன் அப்பா மாதிரி ஒரு இழிச்சு வாங்கி கிடச்சுன்னா பரவாயில்ல அப்படி உங்கள் அப்பனே ஏன்ட்டு இது கேப்பில் இழிச்சு வாங்கிட்டு உண்மை அதுதானா உண்மை அதுதான் நீ தான் வாயை தான் குறையேன் நான் எதுக்கு வாயை குறைக்கணும் எல்லாரும் உங்கள் அப்பனை மாதிரி இழிச்ச வாயாக இருக்க மாட்டாங்கடி நீ கொஞ்சம் வாயை குறைச்சி தான் பேச மாப்பிள்ளைக்கிட்டோ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வரா. ஒயன் பார்த்துட்டு என்னாச்சுடி ஒன்றும் இல்லை சொல்லு அப்படின்னோடனே ஒயனா வந்து ஒயன்ட்ட சொல்லும்போது ஒயனா வந்துட்டு நீ கொஞ்சம் அவர்கிட்ட ரெஸ்பெக்டாக கொஞ்சம் நடந்துக்கோ அவரும் நல்லா நடந்துப்பார் ஏன்னாலும் இப்படி பண்ணுறோம் அவர் நல்லா தானே பேசுகிறாரு சரி அட்வைஸ் பண்ணாதா சரி பண்ணு நான் போய் அப்படியே நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஒயனை வந்து இப்படி பேச அப்படி பேசுன்னு சொல்கிறா. ஒயனாவும் இப்போ அப்படி பேசும்போது அவன் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நார்மலாக தான் பேசுகிறான். அப்போ நம்ம கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் கிடைக்கும் போல் நம்ம நல்லா பேசினா நல்லா தான் பேசுவாங்க போல் அப்படின்னு ஒயனாக்கு தோணுது. ஒயனா வந்து அதுக்கப்புறம் அவன் ஹஸ்பண்ட் நல்லா பேசும்போது அவனும் ரொம்ப கேஷுவலாக பேசுகிறான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். எனக்கு அப்போ தான் தெரியுது நம்ம சும்மா திமிரு பேச்சு பேசிகிட்டு இருக்கோம்னா அவன் அப்படி பேசியிருக்கான் போல் இப்போலாம் நல்லா தானே பார்த்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கும் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஜங்குக்கு ஒயனுக்கு வந்து ஒரு பேபி பாய் பிறந்திருப்பாங்க. ஜங்குக்கு வந்து குழந்தை செஸ்ஸில் போட்டு படுக்க வச்சுருக்கான். நீ ஜங்கு என்னடி எப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து பார்க்குறான். இப்போ பார்த்தாலும் ஏன்டா அவனை போட்டு செஸ்லேயே படுக்க வச்சுருக்கேன் ஒரு வேளை அவன் நீ இல்லைன்னு சொல்லிட்டு அழுதானா நான் எப்படா சமாதானப்படுத்துவேன் நான் எங்கே போகிறேன் நீ பிஸ்னஸ் அது இதுன்னு போறீல அப்போலாம் நான் எப்படி அவனை பார்த்துப்பேன் ஏன் தான் இப்படி பண்ணுறியோ சரி விட்டுட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா ஜங்கோட ரூம் டோர் வந்து நாக்காக ஜங்குட்டு போ யாரும் பாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் போய் டோர் ஓப்பன் பண்ணால் ஒயனோட ஹஸ்பண்ட் தான். என்னாச்சு மாமா இல்லைடா இந்த பையன் அழுதுகிட்டே இருக்கான் அப்போ வேறு சமாதானமே பண்ண தெரிலன்றா அதான் சரி உன்கிட்ட கொடுத்தா கொஞ்சம் சமாதானம் பண்ணி தருவீங்களா அதாம்மா கூப்பிட்டு வந்தேன் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து கையில் வாங்குற ஜங்குக்கு வந்துட்டு என்னாச்சுடி குழந்தை அழுதுகிட்டே இருக்கான்டா அதான் சமாதானம் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து டக்குன்னு ஒயின் கையை வந்து அவன் குழந்தைய கொடுத்து அந்த குழந்தைய போய் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஒயனா பார்த்துட்டே இருக்கான்
நம்ம புருஷனுக்கு சமாதானம் கூட படுத்த தெரியல. பாரு எப்படி இருக்கான். என்னத்தப்போ சரி விடு, நம்ம புருஷன் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனா சைலண்டாக பார்த்துட்ருக்கா. ஜங்குக்கு அதுக்கப்புறம் குழந்தைய சமாதானம் பண்ணி கொடுத்துருப்பான். ஏன்னாவும் அப்படியே தூக்கிட்டு போயிருப்பான். அப்படியே அவங்க லைஃப்லாம் ரொம்ப நார்மலாக ஹாப்பியாக போயிட்டுருக்கோம். என்னோட அம்மாவும் இப்போ மாறிட்டாங்க, வெடுக்கு வெடுக்குலாம் பேசுறதுலாம். சரி விடு, பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சைலண்ட் ஆகிட்டாங்க. என்னோட அப்பா வந்து ஃபர்ஸ்ட் உங்கள் கேரக்டர் மாற்றுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் கொஞ்சம் கேரக்டர் மாற்றிருப்பாங்க. என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. அவங்கக்கிட்ட ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருக்கா அவங்க அம்மா கிட்டலாம். அவங்க அம்மாவுக்கு இப்போ தான் தெரியுது, நம்ம தான் வெடுக்கு வெடுக்குன்னு பேசிகிட்டு இருக்கோம் போல. நமக்கு தோணும் சில நேரம் அப்போ காண்டாகவே பேசுகிற மாதிரி. இப்போ தான் தெரியுது நம்ம பேசுகிறத வச்சு தான் இப்போ பேசியிருக்கோம். நம்ம பிள்ளைட்டு நம்ம இப்படி தான் பேசணும்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஒயனி இப்போ தான் வந்துட்டு அம்மா ஆனால் இப்படி தான் போல நம்ம அம்மா கேரக்டரும் அவங்க கொஞ்சம் அந்த ஒயனா கூட சேர்ந்து இப்படி லூஸ் மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அவங்க அம்மா கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டா. சேம் டைம் ஒயனா வந்துட்டு இப்படி இருக்கக்கூடாது, நம்ம ஒயன் மாதிரி தான் இருக்கணும், ஒயனோட கேரக்டர் தான் நல்ல கேரக்டர், அதனால தான் ஹஸ்பண்ட் வந்து அவள் ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாரு, அவள் பேசுகிறதுல தான் இருக்குது. நம்ம லூஸ் மாதிரி பேசுவோம், நம்ம லைஃப் இப்படி இருந்திருக்கு, நம்ம இனிப்பே அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கேரக்டர் மாற்றிட்டா. ஸோ எல்லாரோட லைஃபு சேம் டைம் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. என்னோட அப்பாவுக்கு இதை பார்க்கும்போது தான் அப்பாடி ஒரு வழியாக எல்லாம் திருந்தினாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவருக்கு. இப்படியே பார்த்து ரொம்ப டேஸ் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து ஒயனோட குழந்தைக்கு வந்து மொட்டை அடிக்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே பார்த்து ஒயனை பார்த்து முறைச்சிட்ருக்கு. ஏன்னா குழந்தை மொட்டை அடிக்க செம்ம கற்றுக்கிட்டுருக்கு. இப்போ கிசுக்குள்ளேயே தரலாம், ஜங்குக்கா நீ அமைதியாக இருக்கு, குழந்தைக்கு மொட்டை அடிக்காமல் எப்படி? ஜங்குக்கு மனசே வேணாண்டி, ஜங்குக்கு நீ சைலண்ட்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து குழந்தைக்கு மொட்டை அடிக்க வச்சு தூக்கிட்டா. ஜங்கு கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கிறான். குழந்தை அழுவுது அப்படிங்கிற மாதிரி. ஒயன் அட புடிடா இப்போ இவன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து கொடுத்துட்டா வேலையை பார்த்துட்டு இருக்கா. ஜங்கு மைனை பார்த்துட்டு சரி விடுடா, நம்ம அம்மாவை பிடிச்சி 2 அடி அடிச்சிடலாம் சரியா. அங்குக்கு நீ அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கா வந்து எப்படி சொல்லிட்டு ஜங்கு க்யூட்டாக பார்க்குறான். வெளுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அந்த குழந்தைய வாங்கிட்டான். சரி விட்டு சும்மா தான் சொல்லி கொடுத்தேன் சொல்லிட்டு ஜங்கு வந்து க்யூட்டாக சிரிக்கிறான். பொறுக்கி நான் என் பாயலுக்கு போய் என்ன சொல்லி கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து கொஞ்சிட்டு இருக்கும்போது வயனோட குழந்தை வந்துட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வாங்கிட்டு வரான். நீ தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வயனை அப்படியே தூக்கிக்கிறான். என்னடி அம்மா எனக்கு பசிக்குதம்மா, இந்த வயனா எங்கே போனா, அவளை ஆளையே காணோம். ஒயினா வாழை காணாமா, சரி வாங்க அம்மா ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து உட்கார வச்சு ஊட்டிகிட்ருக்கா. ஜங்குக்கு வந்து ஒரு ஸ்மைலோட பார்த்துட்ருக்கா. ஒயினா வந்துட்டு டே எங்கடா போன, நீ எங்கடி போன, எப்படி பேசுகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒயினா பார்க்கும்போது ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே சிரிப்பு தான் வருது. ஒயனுக்கு வந்துட்டு அவங்க அம்மா மாதிரியே பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்டா அப்படி கேட்குற, நான் அவளை எவ்வளோ நேரமாக தேடுறது தெரியுமா? அம்மாடா மரியாதையே பேசுடா. சரி இவ்வளோ நான் எவ்வளோ நேரமாக தேடுறேன்னு தெரியுமா? அடுப்பாவி என்ன திருப்பி இப்படியே பேசுகிற அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. என்ன பார்த்துட்டு என்னடா அம்மா இப்படி பேசுகிற பாரு, அண்ணெல்லாம் எவ்வளோ அழகாக அவங்க அம்மாட்ட பேசுகிறான், நீ தாண்டா இப்படி பேசுகிற அம்மாட்டா. அண்ணன் போல் அண்ணன் மாதிரி தான் பேசும். அம்மாலாம் அப்படி பேசவே மாட்டான், அப்போல்லாம் பேச பாட்டி சொல்லும். எங்கள் அம்மா வேறு அப்படிலாம் அம்மா காணும் அது வாடி தங்கம் அப்படிலாம் இல்லடி, நீ அம்மாட்ட நார்மலாக பேசும், அம்மா நார்மலாக பேசுவேன் ஆண்டி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சிட்டு இருக்கா. அப்படியே அவள் பையனை வந்து சமாதானம் பண்ணிகிட்ருக்கா. எனக்கு பார்க்கும்போது அப்படியே ஒயனா மாதிரியே இருக்கான். ஜங்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துட்டு என்னடி சொல்கிற, ஒயனா அப்படி தான் பேசுவான், அப்படியே இருக்கான், எதுவும் சொல்கிறதுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை வந்து கேட்டால் சிரிக்கிறா. ஜங்கு பார்த்துட்டு சில விஷயங்கள் அப்படி தான், அதை ஒயனை தான் மாற்றணும். ஆமாம் அவள் சொல்லி கொடுக்குறாள், அதுவே பெரிய விஷயம். என் பையன் கரெக்டாக பேசலான்னு சொல்லாமல் இருக்காளே, அதை கேட்கும் போதே சந்தோஷமாக இருக்குது. சரி வீடு எடுத்து சொல்லிட்டு ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே டேஸ் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஒயனோட பையனும் ஒன்றா தான் வளர்ந்துட்டுருக்காங்க. 2 பேரும் ரொம்ப பொலைட்டாக பேசுவாங்க. 2 பேரும் அப்படியே ஒயனை பார்த்த மாதிரி இருப்பாங்க. ஒயனாக்கு வந்துட்டு நல்ல வேலை நம்மளை மாதிரி இல்லை அப்படின்னு தோணும். ஒயனாவோட ஹஸ்பண்ட் வந்து ஒயனை பார்த்துட்டு என்னடி ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயனா வந்து சைலண்ட்டாக இருக்கா. இங்கே பாரு ஒயனா, நம்ம எப்படி இருப்போமோ நம்மளை சுற்றி இருக்கவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. எல்லாத்தையும் பொலைட்டாக பேசி பழகு சரியா. நான் இப்போ அப்படி தானுங்க பேசுகிறேன், இப்போ அப்படி தான் பேசுகிறேன், ஃபர்ஸ்ட் அப்படியா இருந்தா அப்படின்லாம் தான். நம்ம எப்படி இருக்கணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கணும் சரியா. அது ரொம்ப பொலைட்டாக இருக்கணும், ரொம்ப நல்ல விதமாக இருக்கணும் சரியா. சரிங்க. நானும் ஒயனை பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் கற்றுருக்கணும். நான் தான் லூஸ் மாதிரி இருந்துட்டேன் போல். எங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணி தான் அப்படி ஆகிட்டேன். ஆன்ட்டியே இப்போ ரொம்ப மாறிட்டாங்கல்ல. ஆமாம் அம்மா ஃபர்ஸ்ட் மேலே இப்போ சுத்தமாக இல்லைங்க. அதெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஒயன் ஏதோ குறை சொல்லிகிட்டே இருக்கும். எங்கள் அம்மா பேச்சு கேட்டு நானும் ஒயன் தப்புன்னு சொல்லிட்டே இருந்தேன். இப்போ தான் புரியுது நாங்கள் தான் தப்பு. ஒயனும் சரி ஜங்குக்கும் சரி ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. அவங்கள மாதிரி தான் இருக்கணும். ஆமாம் சரிங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க பார்த்து அவங்க போயிட்டுருக்காங்க. ஏன்னா அவள் லைஃப்பை பார்த்து போயிட்டுருக்கா. ஸோ ஹாப்பி எண்டிங் இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல, ஆனால் கொஞ்சம் நார்மலாக போயிருக்கும், ஜாலியாக தான் போயிருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் நான் சொல்ல நினைக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இருப்போமோ நம்மளை பார்த்த மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அப்படி இருக்கவே கூடாது. ரொம்ப பொலைட்டான கேரக்டராக தான் இருக்கணும். இதில் ஒயனா கேரக்டர் வேறு வந்துட்டு கொஞ்சம் ஒயனை பார்த்து பொசசிவ் ஆகுற மாதிரி ஒரு மாதிரி ராங் கேரக்டராகவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கவே கூடாது. கடைசியாக வச்சு திருந்தியே ஆகணும். நம்ம லைஃப்பில் நம்ம திருந்தினா தான் லைஃபே ஹாப்பியாக போகும். இல்லைன்னா நமக்கு கிடைக்கிற பார்ட்னர் நம்மள மாதிரி தான் கிடைப்பாங்க. ஸோ நம்ம கேரக்டரை முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப நல்ல கேரக்டராக வச்சுக்கணும். அதுதான் இந்த உலகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ எப்போவுமே ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பசங்களும் அப்படி தான் ரொம்ப நல்ல பசங்களாக இருக்கணும். நம்ம வந்து அடுத்தவங்கள பார்த்து பொசசிவ் ஆகக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்தவங்கள மட்டம் தட்டி பேசவே கூடாது. யாருக்கும் இங்கே மட்டம் தட்டுற உரிமை கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்போம். யாரையும் வந்து தயவுசெய்து மட்டம் தட்டி நீ எனக்கு கீழே அப்படிங்கிற மாதிரி நினைக்கவே கூடாது. எல்லாரும் ஒன்று தான் நினைக்கிறோம். அந்த விஷயத்த இந்த ஸ்டோரியை சொல்லணும்னு ட்ரை பண்ணேன். ஏன்னா ஒயனோட அம்மா வந்துட்டு ஒயனை வந்து மட்டம் தட்டியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஒயனாவும் சேர்ந்து தான் பண்ணிகிட்டு இருப்பா. அவங்க 2 பேரும் பண்ணுறது தப்பு தான். லாஸ்ட்டில் தான் ரியலைஸே பண்ணுவாங்க இப்படி இருக்கவே கூடாதுன்னு. அதுவும் ஒயனா எப்படி ரியலைஸ் பண்ணுவோம்னா அவள் ஹஸ்பண்ட் மட்டம் தட்டும் போது அவளுக்கு தெரியும். அப்போ அந்த விஷயத்த நம்ம பண்ணக்கூடாதோ, நம்ம அப்படி பண்ணால் ஒருத்தருக்கு ஹர்ட் ஆகுமோன்னு ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயத்த பேசுக்கு முன்னாடி அடுத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகுமா இல்லைன்னு பார்த்து யோசிச்சுட்டு பேசணும். ஸோ அதை வந்து இந்த ஸ்டோரி சொல்லணும்னு நினச்சேன். ஸோ சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க், டெலிகிராம் சேனல் லிங்க், இன்ஸ்டா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணலாம் மறக்காம பண்ணிக்கோங்க. பை, லவ் யூ.